increasing I will bless thee, and in multiplying I will multiply thy seed as the stars of the heaven, and as the sand which is upon the seashore. And thy seed shall possess the gate of his enemies, and in thy seed shall all the nations of the earth be blessed, because thou hast obeyed my voice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடந்த 2 நாட்களாக இந்த வசனத்திலிருந்து நாம் சில சத்தியங்களை கேட்டோம். We were hearing certain truths in the past 2 days from this verse quotation. ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணினதை பற்றி இந்த வசனங்கள் சொல்கிறது. These verses are telling to us concerning the blessings what the Lord promised to Abraham's seed. ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிப்பதனால என்ன பிரயோஜனம் என்று நாம் நினைக்கலாம். We'll be thinking what does it profit us by meditating the promises which God gave to Abraham and his seed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆபிரகாமை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுதும் ஆபிரகாம் கூட ஒரு காலத்தில் கர்த்தர் தனக்கு தரப்போகிற இந்த ஆசீர்வாதத்தை குறித்து அறிவில்லாதவனாக இருந்தான். Even concerning Abraham, when we read, Abraham did not have a proper knowledge concerning the blessings what God was supposed to give to him. ஆனால் பிந்தின நாட்களிலே அவன் அதை அறிந்து கொண்டான். But in the latter days he understood it. நாமும் கூட ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வரக்கூடும் என்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். By Apostle Paul telling that we also obtain all the blessings what God promised Abraham through the Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை குறித்து சிந்திப்பதற்கு முன்பாக before we could think about that, meditate about ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பற்றி சுருக்கமாக சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். Shortly, briefly, let us learn few things about the seed, God's blessing given to Abraham and his seed. கர்த்தர் ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமை பற்றி கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. Before God could call Abraham only, God had a great purpose concerning Abraham. அந்த பெரிய நோக்கத்தின்படிதான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். According to the great purpose what God had only, God called him. இவ்விதமாகவே நம்மை கர்த்தர் அழைத்து இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் கொண்டு வருவதற்கு முன்பாகவே நம்மை பற்றியும் கர்த்தர் ஏற்கனவே நம்மை பற்றி ஒரு பெரிய நோக்கமுடையவராக இருந்தார். In the same way, before the Lord could call us and bring us to this experience, concerning us, God had a great purpose before he could call us. ஆகையால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். That's what Apostle Paul writing the Ephesian church says. Before the foundation of the world, he chose us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். In the Lord Jesus Christ, we were all chosen before the foundation of the world. ஆபிரகாமை போல நாமும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அதை குறித்து அறியாமல் தான் ஜீவித்தோம். We also, like Abraham, for a certain period we did not understand concerning this purpose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் ஆபிரகாமை பற்றியும் அவனுடைய சந்ததியை பற்றியும் தனக்கு இருந்ததான நோக்கத்திற்கு ஏற்றபடி ஆபிரகாமோடு அவர் பேசினார், இடைப்பட்டார். Concerning Abraham and concerning his seed, God dealt with Abraham according to the purpose what he had upon him. ஆபிரகாமினுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய மனதில் இருந்ததான திருசித்தமாக இருந்தது. It was God's divine plan in the mind of God to bless Abraham. ஆனால் ஆபிரகாமுக்கோ பிள்ளைகள் இல்லாத வேளையிலேயே கர்த்தர் அதை குறித்து அவனோடு பேசினார். But when there was no issue, no child for Abraham, that time only the Lord spoke to him. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, when we read Genesis chapter 15 verse 2 and 3, கர்த்தர் ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னார். The Lord told to Abraham that the Lord told to Abraham, I am going to bless you and I am going to be your great reward. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? What did the Lord say? What did Abraham say? ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை, என் வீட்டில் இருக்கிறதான விசாரணைக்காரன் எலியேசர் என்னிடத்தில் இருக்கிறான், எனக்கு பிள்ளைகள் இல்லை, என் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் அதற்கு சுதந்திரவாளியாக இருப்பார்கள் என்று சொல்கிறான். Then Abraham is asking, Oh Lord God, what wilt thou give me, seeing I have no child in my house who were born in my bowels. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், உன் கற்ப பிறப்பாகிய உன் மகன் அவன்தான் சுதந்திரவாளியாக இருப்பான் என்று அப்பொழுதே கர்த்தர் சொல்கிறார். But very definitely the Lord is speaking to me. The 4th verse says,
this shall be thine heir, and he shall come forth out of thine own bowels. ஆனாலும் ஆபிரகாம் அதை அப்பொழுது சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. But Abraham was not able to understand properly at that time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுக்கு பிள்ளை இல்லாதபடியினால அவனுடைய மனைவியுடைய ஆலோசனைப்படி ஆகார் நிமித்தமாக அவனுக்கு பிள்ளை பிறந்தது. Because he had no child, by the counsel of his wife Sarah, through Hagar, a child was born. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடியே அவனுக்கு ஒரு குமாரனை தருவதற்கு முன்பாக அதற்கு முந்தின வருஷத்தில் அவனை மறுபடியும் சந்தித்தார். But as the Lord promised Abraham concerning his son, just the previous year, before that year, the Lord met him. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது Genesis chapter 17. 5ஆம் 6ஆம் வசனங்களில் ஆபிரகாமை பற்றி கர்த்தர் சொல்கிறார். In the 5th and 6th verse concerning Abraham, the Lord says so. நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றப் போகிறேன். அது மாத்திரமல்ல, உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்ற போகிறார்கள். And I am going to make you a father of many nations, and through that many kings shall come out of நீ thee. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறப் போகிறபடினால் இனிமேல் உன்னுடைய பெயர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம் என்று சொல்லப்படும். Because you're going to become a father of many nations. From now, you shall not be called Abraham, you shall be called Abraham. அதே போலவே 15ஆம் 16ஆம் வசனங்களில் அவனுடைய மனைவியாகிய சாராயை பற்றியும் கர்த்தர் சொன்னார். Even concerning Sarai, we find Genesis chapter 17, verse 15 and 16, the Lord told about his wife also. மனைவியாகிய சாராயும் அநேக ஜாதிகளுக்கு தாயாக மாறப் போகிறார். And even your wife Sarai shall be mother of many nations. அவளுக்குள்ளிருந்து அநேக ராஜாக்களை நான் தோன்ற பண்ணுவேன். And out of her many kings shall come out. அவள் ஜீவனுள்ளோருக்கு எல்லாம் தாயாக இருக்க போகிறபடினால், அநேக ஜாதிகளுக்கு தாயாக இருக்க போகிறபடினால் அவளுடைய பெயர் சாராள் எனப்படும் என்று சொன்னார். Because she'll be the mother of many nations, she shall be called as Sarah. அப்பொழுது ஆபிரகாம் அதை கேட்ட பொழுது அவன் தன்னுடைய மனதில் நினைத்தான். When Abraham heard it, he thought in his mind. அவன் கர்த்தர் சொன்னதை கேட்டு முகங்குப்புற விழுந்து நகைத்தான் என்று நாம அடுத்த வசனத்தில் படிக்கிறோம். The next verse we read, what the Lord told, he laughed at it. கர்த்தர் சொன்னது போல எனக்கு பிள்ளையே இல்லை என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக அவன் வேறொரு காரியம் சொன்னான். He said, as the Lord said, I have no child, and he told some other matter to the Lord. 18ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான்? 18th verse, what does he say? கர்த்தாவே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக. O Lord, let that Ishmael might live before thee. ஆனால் மறுபடியும் கர்த்தர் தெளிவாக அவனிடத்தில் சொன்னார். Again, definitely the Lord spoke to him. இஸ்மவேல் உன்னுடைய கற்ப பிறப்பாயிருக்கிறபடினால் அவனை ஒரு ஜாதியாக மாற்றுவேன், அவனிலிருந்து 12 பிரபுக்கள் தோன்றுவார்கள். ஆனால் உன்னுடைய மனைவியாக சாராள் நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவாள், அதன் மூலமாய் ஒரு சந்ததி உண்டாகும், அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர். The Lord told Ishmael, because he is the fruit of your womb, truly out of him 12 tribes will come out, 12 sons will come out, they'll be a blessing. But out of Sarah, out of your own bowels, I'll bring forth a son. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றிய 3 காரியங்களை கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார். Concerning Abraham's seed, God spoke to Abraham 3 things. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல Genesis chapter 13 verse 16. உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல திரளாக இருக்கும் என்று சொன்னார். I will make thy seed as the dust of the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் In Genesis chapter 22 verse 17. உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல திரளாக இருக்கும் என்று சொன்னார். And your seed shall be as the sand of the seashore. அது மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அதிகமாய் எண்ணிக்கை கடங்காததாக இருக்கும். And not only that, your seed shall be unaccountable, and it will be multiplied as the stars of heaven. ஆபிரகாமில் இருந்து 3 விதமான சந்ததி வெளிப்படும் என்கிறதை குறித்து கர்த்தர் தெளிவாக ஆபிரகாமிடத்தில் பேசினார். Very definitely Lord spoke to Abraham, telling, out of the 3 seeds will come out. பூமியின் தூளை போல திரளான ஒரு சந்ததி. One seed as the dust of the earth. கடற்கரை மணலை போல திரளான சந்ததி. Another nation as the sand of the seashore. வானத்து நட்சத்திரங்களை போல எண்ணிக்கை கடங்காத ஒரு சந்ததி. Another seed unaccountable as the stars of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் சொன்னது போலவே ஆபிரகாமுடைய ஜீவியத்தில் இப்படி 3 சந்ததிகள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். We see as the Lord promised Abraham, these 3 seeds are coming, generations coming out. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஆகார் நிமித்தமாக அவனுக்கு இஸ்மவேல் பிறந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We find Genesis chapter 16, out of Ishmael he got another generation. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது முதல் 4 வசனங்களில்
ஆபிரகாமுக்கு கேத்தூரால் என்ற வேறொரு மறுமனையாட்டி இருந்தாள். We find in Genesis chapter 25, Abraham had another concubine called Keturah. அவள் மூலமாகவும் அவனுக்கு சில குமாரர்கள் பிறந்தார்கள். Even out of her, certain children were born. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆதியாகமம் 21 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கிறது போல, as we read Genesis chapter 21, first 2 verses, வாக்கு பண்ணினபடியே சாராள் மூலமாக ஈசாக்கு பிறந்தான். As the Lord promised, out of Sarah Isaac was born. கர்த்தர் சொன்னது போல 3 விதமான சந்ததி ஆபிரகாமின் மூலமாக தோன்றியது. As the Lord promised, 3 seeds or 3 generations came out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பூமியின் தூளை போன்ற சந்ததி என்பது ஆபிரகாமின் மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு மாம்ச பிரகாரமான சந்ததியை காண்பிக்கிறது. When it speaks about the seed as the dust of the earth, it speaks about the carnal generation coming out of Abraham. கடற்கரை மணலை போன்ற சந்ததி என்பது ஆபிரகாமின் மூலமாக உண்டாகக்கூடிய உலக பிரகாரமான பிரசித்தி பெற்ற ஒரு சந்ததி, அறிவில் விருத்தி அடைந்த ஒரு சந்ததியை காண்பிக்கிறது. Generation which is going to come through Abraham, that is the sea, the sand of the seashore. It speaks about the intellectual generation which is going to come out of Abraham. வானத்து நட்சத்திரங்களைப் போல உள்ள சந்ததியை உண்டாக்குவேன் என்று சொன்னது ஆவிக்குரிய ஒரு சந்ததி அது காண்பிக்கிறது. When the Lord told him, I'll make your seed as the stars of heaven, that speaks about a spiritual generation. ஆபிரகாமின் மூலமாக இப்படி 3 சந்ததிகள் வந்தாலும் வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் ஒரே ஒரு சந்ததிக்கு தான் தேவன் வாக்கு பண்ணினார். Though these blessings came out of Abraham in 3 ways, God had just promised his promise blessing only to one seed. மாம்சீக பிரகாரமான உண்டான அவனுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படவில்லை. For the carnal generation, God promises were not given. உலக பிரகாரமான அல்லது அறிவில் விருத்தியடைந்ததாய் பிறந்ததான சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் கிடைக்கவில்லை. For the worldly generation, that is the intellectual generation, promises were not given. பக்தியுள்ள சந்ததியாக, தேவ பக்தியுள்ள, தேவனுக்கு பயப்படுகிற சந்ததியாக இருந்த ஒரே ஒரு சந்ததிக்கு தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. To the godly generation, the only godly seed, God's promises were given. இதிலிருந்து நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. In this, we also must understand one truth. இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களை இப்படி 3 விதத்தில் நாம் பார்க்கலாம். We can see the people in 3 ways on this earth. ஒரு கூட்டத்தார் மாம்சத்துக்குரிய சந்ததி. One group of people are carnal generation. அவர்கள் சரீர பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் எப்போது கவலைப்பட்டு சிலர் அதை பெறுகிறார்கள், சிலர் பெற முடியாமலே நம்பிக்கையற்றவர்களாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். They are only being burdened, caring about worldly things, carnal things. Some receive and some don't receive, and they pass away from the earth. ஆகையால் தான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது சரீர பிரகாரமான கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம் என்று கேட்டார். That's what, looking at such people, the Lord told, why are you caring for carnal things? கவலைப்படுவதனால நீங்களோட ஒரு சரீரத்தில் ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது என்று இயேசு சொன்னார். The Lord said, because you're caring for that, you cannot even increase 1 cubit in your stature. Praise be to God. அடுத்தபடியாக உலக பிரகாரமான அறிவில் விருத்தி அடைகிறதான ஒரு சந்ததி. Secondly, another generation growing intellectually on this earth. உலக பிரகாரமான எல்லா விதமான ஞானத்திலும் அவர்கள் வளர்ந்து உலக பிரகாரமான விதத்தில் மிக மேன்மை வாய்ந்தவர்களாய் இருப்பார்கள். They are growing in all the aspects of the world. Intellectually, they'll be seen high on this earth. இன்றைக்கு அதிகபட்சமாக அப்படிப்பட்டதான சந்ததியை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். Today also we find such intellectual generation on this earth. வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி இந்த நாட்டில் எவ்வளவு அதிகமாக அறிவு பெருகிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். As we read in the word of God, it was foretold before, we find knowledge is increasing in this world. சிறு பிராயத்திலேயே பிள்ளைகள் எவ்வளவு உலக அறிவுள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். In their little age only, children are getting more worldly knowledge. கல்வியின் மூலமாகவும் இன்னும் அதிகமாக அவர்கள் உலக பிரகாரமான ஞானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். By education they receive more worldly wisdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உலக பிரகாரமான ஞானம் அறிவெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை, அது இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். All the worldly wisdom which we receive in this world, that does not come from God, that comes from the prince of the world, God of this world, that is the devil. ஆகையால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அதை பற்றி சொல்லும் பொழுது, that's why right in the Corinthian church apostle Paul says, முதலாம் கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனத்தில், 1 Corinthians chapter 1 verse 21, உலகமானது தன்னுடைய சுய ஞானத்தினால் தேவனை அறியவில்லை என்று சொல்கிறது. He said the world has not known God because of his wisdom. அப்போ உலக பிரகாரமான ஞானம் எவ்வளவுதான் நமக்கு பெருகினாலும் நம்மை சிருஷ்டித்த தேவனை அறிந்து கொள்ள அது ஒரு துளி கூட நமக்கு உதவி செய்யாது. Though worldly wisdom may increase in our life to any extent,
that will not help us to get the knowledge of the Lord. ஆபிரகாமின் மூலமாக உண்டான மற்றொரு சந்ததி இப்படி உலக பிரகாரமான அறிவில் விருத்தி அடைந்த ஒரு சந்ததி. So the another generation which came through Abraham, which grew intellectually. தங்களுடைய ஞானத்தினாலும் தங்களுடைய திறமையினாலும் உலக பிரகாரமாக பல வீர தீர செயல்களை அவர் செய்யலாம். By their wisdom, by the intellectual power, they may get fame and name doing great mighty acts. ஆனால் தேவ பக்தி, தேவ பயம், தேவனுக்கு ஏற்ற அனுபவங்கள் அவருடைய ஜீவியத்தில் காணப்படாது. But godly knowledge, godly fear, godly experiences will not be seen in them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப ஆபிரகாமில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உண்டாயிற்று. So out of Abraham such a generation also came. மூன்றாவதான் வானத்து நட்சத்திரங்களை போன்ற ஒரு சந்ததி. Thirdly, a seed as the stars of heaven. இதுதான் பக்தி உள்ள ஒரு சந்ததி. This is the godly generation. தேவ பயமுள்ள ஒரு சந்ததி. A generation which fears God. தேவனை பற்றிய அறிவில் வளர்ந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்கிற ஒரு சந்ததி. A generation having the knowledge of God and growing in the fear of God. Praise be to God. தேவ பக்தி உள்ளவர்களாக வளரும் பொழுது உலக பிரகாரமாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். When they grow in the fear of God, even the worldly way, God is blessing them. உலக பிரகாரமான ஞானமும் அறிவுடையவர்களாயும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஞானம் அறிவினால் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்படாது. God will also bless them with the wisdom to grow in this world, but that wisdom will not affect their spiritual life. தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையானவர்களே, இந்த மூன்று சந்ததியிலே நாம் எந்த சந்ததியில் இருக்கிறோம் என்கிறதை இன்றைக்கு நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். Beloved brethren who are hearing God's word this evening, out of these three groups, which generation do you belong? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபிரகாமில் மூன்று சந்ததி வந்ததை நாம் பார்த்தோம். We see three generations seed came out of Abraham. ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியை எல்லாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு என்ன செய்தான் என்று 25ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். We read in Genesis chapter 25 as to what did Abraham do for his generation. 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மறுமனை ஆட்டிகள் மூலமாக அவனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அவன் சில நன்கொடைகளை தந்து கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். We find to the children who were born to Keturah, for the concubine, he gave certain gifts and sent to the land of the east. அப்போ தன்னுடைய இரண்டு சந்ததிகள், அதாவது கடற்கரை மணலை போன்ற சந்ததி, பூமியின் தூளை போன்ற சந்ததி, இவர்களுக்கு சில வெகுமதிகளை தந்து அவர்களை கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். So he to the seed whom the Lord promised, you'll be as the sand of the seashore and to the dust of the earth. God he gave them gifts and sent them to the land of the east. ஆனால் 5ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? The 5th verse, what do we read? ஈசாக்குக்கு தனக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்தான். To Isaac he gave all the things what he had. தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளியாக வானத்து நட்சத்திரங்களை போல உண்டாக்கப்பட்ட சந்ததியாகிய ஈசாக்கு தான் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டான். Isaac, who was created the stars of heaven, he only got all the hairs of his father, the blessings promised to him. நாம் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படலாம். Perhaps you may be called as God's people and also as Christians. எப்போதும் சரீர பிரகாரமாக காரியங்களுக்காக நாம் கவலைப்படுகிறவர்களா இருக்கலாம். Always we will be caring for physical little things. கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கிறதுனால, விசுவாசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால சில சரீர பிரகாரமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். Because we believe on the Lord, trust on the Lord, pray to the Lord, we may get certain physical blessings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு அவைகள் நமக்கு உதவி செய்ய முடியாது. But those will not help us to receive the heavenly blessings which God has stored for us. உலக பிரகாரமான மேன்மையானவர்களாய் நாம் மாற்றப்படலாம். We can become great people in this world. மற்றவருடைய பார்வையிலே உலகத்துல பெயரும் புகழும் செல்வாக்கு நமக்கு இருக்கலாம். In the sight of others we may get fame, wealth and riches. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவைகளும் கூட தேவன் நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யாது. These also will not help us to receive the spiritual heavenly blessings God has stored for us. ஆகையால் தான் ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டிகள் மூலமாய் பிறந்த பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டது போல, that's why as Abraham, the children were born through concubines, he gave the gifts and sent them off. நமக்கும் கூட ஏதோ சில உலக பிரகாரமான நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம். ஆனால் அதோடு முடிந்துவிடும். அதை கடந்து ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு, தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு நாம் போக முடியாது. We also can get some physical blessings and that will be over, we'll pass over, but we cannot obtain the heavenly spiritual blessings stored for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால ஈசாக்குக்கு தான் ஆபிரகாம் தன்னுடைய எல்லா ஆஸ்தியையும் கொடுத்தான், தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தான். So Abraham gave all his substance and wealth here
to his son Isaac. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக விளங்கினான். Isaac became a seed blessed by Abraham through the blessing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினது ஈசாக்கை பற்றியதான சொல்லப்பட்ட காரியம். When the Lord told, I shall bless thy seed, it is the promise God promising concerning Isaac only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏன் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்கை மாத்திரம் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார்? Why was it God's will only to bless the seed of Abraham, Isaac? நாம் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் எவ்விதமாக கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று பார்க்கிறோம். We read in Genesis chapter 21, God tempted Abraham. 25 வருஷங்கள் காத்திருந்த பின்பு தனக்கு பெற்ற குமாரனை பலி செலுத்தும்படியாக கர்த்தர் சொன்னார். God told him to sacrifice his son whom he got after a long span of 25 years. நீ மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கிற மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு. Go to Mount Moriah and sacrifice your son as a burnt sacrifice in the mountains where I show thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் கடந்த நாட்ல கேட்ட வண்ணமாக ஆபிரகாம் உடனடியாய் கீழ்ப்படிந்து சென்றார். As we heard in the past days, Abraham implicitly obeyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மோரியா தேசத்தில் போய் பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை அவன் பலிபீடத்தின் மேல் வைத்தான் என்று நாம் முதல் நாள் கேட்டோம். We heard the first day he went to the land of Moriah, built an altar and kept Isaac on the altar. இந்த சம்பவம் தேவனுடைய மனதை அதிகமாக அசைத்தது, இருதயத்தை அசைத்தது. This incident shook the very heart of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தபடினாலே பூரணமாய் கீழ்ப்படிந்ததை தேவன் கண்டார். Because Abraham obeyed God, God saw. Because Abraham feared God, God saw that Abraham implicitly obeyed him. தன்னுடைய தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதற்கு தானும் அனுகூலமாக இருக்கும்படியாக ஈசாக்கும் பூரணமாக தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். For his father to implicitly obey, even Isaac his son obeyed to him completely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபிரகாம் வயதான ஒரு மனுஷன். Abraham is an old man. ஆனால் ஈசாக்கு ஒரு வாலிபன். But Isaac is a young man. ஆபிரகாம் ஈசாக்கை கைகள் கால்களை கட்டி பலிபீடத்தில் வைக்கும் பொழுது அவன் ஒப்பு கொடுத்திருக்காவிட்டால் என்ன செய்வது? When Abraham is going to bind his son Isaac, binding his hands and legs and keeping on the altar, if he did not yield to it, what would have happened? ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னுடைய தகப்பன் கீழ்ப்படிவதற்கு அவன் முழுவதுமாக அவனும் கீழ்ப்படிந்தான். He also implicitly obeyed for his father to do the will of God completely. Praise be to God. ஆகையால் தான் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். That's why the Lord says, I will bless you. அப்படினால தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு பூரணமான கீழ்ப்படிதல். So to receive the promises, to receive the blessings through the promises, the thing what God expects from our life is an implicit obedience. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்த எல்லா வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களுக்கு காரணம் கீழ்ப்படிதலின் அடிப்படையில் தான் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் வாக்கு பண்ணினார். For the reason God to give all the blessings, promising all the blessings of Abraham, it was under the basis of obedience. அது மாத்திரமல்ல, not only ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தினதான அந்த ஸ்தலத்தையும் தேவன் கனப்படுத்தினார். And God also honored the place where Abraham sacrificed his son அந்த Isaac. இடத்திற்கு மோரியா என்று பெயர் என்று நாம் பார்த்தோம். We find that the name of the place was called Moriah. ஆனால் ஈசாக்கை பலி செலுத்துவதை தேவன் தடை செய்த பின்பு, But after the Lord hindered that Abraham not to sacrifice his son Isaac. ஆபிரகாம் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அருகில் இருந்த ஒரு புதரில் ஒரு ஆட்டுக்கடா சிக்கிக் கொண்டிருக்கிறதை கண்டான். When Abraham lifted up his eyes and saw, there he saw a lamb caught in a thicket. அதை அவன் கொண்டு வந்து ஈசாக்கின் ஸ்தானத்தில் பலி செலுத்தினான். He brought it and sacrificed in the place of his son Isaac. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் பலி செலுத்த சென்றதான காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினதை அவன் அறிந்து அந்த இடத்திற்கு தேவனால் பார்த்து கொள்ளப்படும் என்பது அடையாளமாக யெகோவா யிரே என்று பெயரிட்டான் என்று நாம் படிக்கிறோம். Because he went and sacrificed as a sign, he understood. He kept the name. It shall be seen on the mount. The name was called Jehovah Jireh. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை கனப்படுத்தினதன் அடிப்படையில் தான் தேவன் அவன் மேல் மிகவும் சந்தோஷமடைந்து அவனை ஆசீர்வதித்தார். Under the basis of Abraham obeying, bringing the sacrificing, on that basis God blessed him. இந்த நாட்டிலும் கூட தேவன் அந்த இடத்தை கனப்படுத்தினதை குறித்து நாம் படிக்கிறோம். We find the latter days also God is honoring the particular place. தாவீதின் நாட்களில் அவன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமான ஒரு தவறு செய்த பொழுது, during the days of David, when he was deceived by the devil, when he committed a sin, அந்த
தேவன் அவனுக்கு தந்த தண்டனைக்கு பரிகாரமாக அவன் பலி செலுத்தும்படியாகவும் இந்த இடத்தை தான் தேர்ந்தெடுத்ததா நான் பார்க்கிறோம். We find for a place where God told him as a punishment to offer a sacrifice, God chose this particular place. ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட அதே இடத்தில் தான் தாவீதும் கூட தன்னுடைய பாவ நிவாரணத்திற்காக பலி செலுத்தினான். In the same place where Isaac was offered, in the same place only for the atonement of his sin, we find David is offering a sacrifice. பிந்தின நாட்டிலே அது அர்வனா அல்லது ஓர்னான் என்பதற்கு சொந்தமான இடமா இருந்தது. In the latter days we find that became his place called Araunah. அதை தாவீது அவனுடைய கையில் விலைக்கு வாங்கி அந்த இடத்தில் பலி செலுத்தினான். David bought it giving a price and there he offered a sacrifice. முதலாம் நாளாகும் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இந்த சரித்திரத்தை நாம் படிக்கலாம். First Chronicles 21 verse 18 we read this. அது மாத்திரமல்ல, not only that, பிந்தின நாட்டில் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் மூலமாக தனக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் சொன்ன பொழுது, when the Lord told him through his son one temple must be built, Solomon, இந்த ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் அதே இடத்தை தேர்ந்தெடுத்ததாக நாம் வேதத்தில் படிக்கலாம். And if you read in the word of God, God had chosen the same place to build the temple. நாம் 2 நாளாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, Second Chronicles chapter 3 verse 1 we read, சாலமோன் இங்கே தாவீது பலி செலுத்தினதான அந்த இடத்தில் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான் என்று நாம் படிக்கிறோம். We find Solomon built a temple in the place where his father David sacrificed. இந்த ஆலயத்தை பற்றியதான சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், the historical scholars concern this temple, what do they say about this temple? சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இருந்த பலிபீடம் ஆபிரகாம் பலி செலுத்தின அதே இடத்தில் இருந்ததாக சொல்கிறார்கள். The altar which was seen in the temple which Solomon built, it was in the exact place where Abraham sacrificed his son Isaac. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் ஒரு இடத்தில் செய்யப்பட்டால் அதை தொடர்ந்து தேவன் இவ்வளவு அதிகமாக அந்த காரியத்தை கனப்படுத்தி இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்கிறார். When a pleasing thing is being done in a particular place, we see afterwards how the Lord does good honorable things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாமும் கூட ஆவிக்குரிய ஒரு சந்ததியா இருந்து ஆபிரகாமை போல தேவனுக்கு நாம் கீழ்ப்படியவர்களா இருந்தால், we also, when you're going to be a spiritual generation, and as Abraham we are going to obey God. தேவன் நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பார்க்கிற சிறந்த காரியங்களுக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பலி செலுத்தக்கூடிய மனதுடையவர்களா இருந்தால், if we have the mind of doing excellent sacrifice unto the Lord, தேவன் நம்மையும் கனம் பண்ணுவார். the Lord will honor us too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதே போல தாவீதை போல சில வேளையிலே நம்முடைய ஜீவியத்தில் தவறுகள் வந்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு உண்மையாக அதற்குரிய பரிகாரம் செய்யக்கூடியவர்களா இருந்தால், sometime like David we also may have certain errors in our life, shortcomings may come, we may feel sorry, repent, and we need atonement for that. தேவன் நமக்காக அவர் நம்மை கனம் பண்ணுவார், நமக்கு வந்த நஷ்டங்களுக்காக மனஸ்தாபப்படுவார். The Lord will honor us for the losses what we have faced. The Lord will repent. உண்மையாய் தேவனை கனம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தால், எவ்விதமாக கர்த்தர் அதே இடத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட செய்தாரோ அவ்விதமாக அதே அடிப்படையில் நம்மை கர்த்தர் ஒரு ஆலயமாய் கட்டி எழுப்புவார். Truly, when you fear God and obey what the Lord has told, the Lord and how the Lord chose the particular place to build the temple, God will make us as his temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தபடியாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது, nextly when we see the blessings what the Lord promised to Abraham, 22ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களில் 3 காரியங்களை கர்த்தர் வாக்கு பண்ணினார். Genesis chapter 22 verse 17 and 18, the Lord promised 3 things. முதலாவதாக உன்னுடைய சந்ததியை நான் வான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக செய்வேன். First of all, the Lord says, I will multiply the seed as the stars of heaven and as the sand which is upon the seashore. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் நாம் மாறும் பொழுது ஒரு நாள் நம்முடைய ஜீவியத்தில் நாம் குறுகி போக மாட்டோம், பெருகத்தான் செய்வோம். When we are going to be a seed blessed of the Lord, never will we decrease, we will surely increase. நாம் ஒரு நாளும் நஷ்டப்பட்டு போக மாட்டோம், நாள்தோறும் நாம் விருத்தி அடையதான் செய்வோம். We shall never be lost, we shall multiply. நாம் ஒரு நாளும் ஒன்றுமில்லாமல் குறைந்து போக மாட்டோம், நாளுக்கு நாள் நாம் அதிகமாய் பெருக ஆரம்பிப்போம். We shall not decrease or lack anything,
day by day will increase. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவதாக கர்த்தர் சொன்னார், Secondly, the Lord said, உன்னுடைய சந்ததியார் தன்னுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Thy seed shall possess the gate of his enemies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு கர்த்தர் கொடுத்த மற்றொரு வாக்குத்தத்தம் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வது. Another promise the Lord gave the seed of Abraham, they will possess the gate of the enemies. சத்துருக்களை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாசம் பண்ண இடங்கள் இருக்கிற வாசல்களை முதலாவது சுதந்தரிக்க வேண்டும். To possess the enemies, possess the land of the enemies, first of all they must possess the gate of the enemies. ஆனபடியால் தான் முந்தின நாட்டில் நாம் பார்க்கிறோம், எல்லா ராஜ்யங்களுக்கும் அந்த தேசங்களுக்கு ஒரு பெரிய பட்டணங்களுக்கு பெரிய மதில்கள் இருக்கு. That's what in the former days we find in the big kingdoms, they had bulwarks, walls around the kingdom. மதில் ஒரு சில இடங்களில் வாசல்கள் இருக்கும். And in the walls, some places gates will be there. எருசலேமில் கூட அப்படி 12 வாசல்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். We from Jerusalem city also had 12 gates. ஒவ்வொரு வாசலும் சில குறிப்பிட்ட நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருக்கும். Every gate was kept with a different purpose. விசேஷமாக சத்துருக்கள் யுத்தம் செய்ய போகும் பொழுது அதற்காக நியமிக்கப்பட்ட வாசல்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் முதலாவதாக அங்கே காவல்காரராக இருக்கிறவர்களை மேற்கொள்ள வேண்டும். First of all, if the people are going to come to invade the country to fight the battle, there are certain gates there. First of all, they have to overcome the watchmen who are there. After them, they will enter the city. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்ன சொன்னார்? To the seed of Abraham, what did the Lord say? உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Your seed shall possess the gate of the enemy. இந்த அர்த்தம், உன்னுடைய சந்ததியாருக்கு சத்துருக்கள் மேல ஜெயத்தை நான் தருவேன். The meaning, I will give you victory over your enemies. சத்துருக்கள் உன்னுடைய சந்ததியாரை மேற்கொள்ள முடியாது. உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களை மேற்கொள்ள நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன். Your enemies shall not overcome the seed. I promise you that your seed shall overcome the enemies. இதை போலவே நாமும் கூட ஆவிக்குரிய தேவனுடைய சந்ததியா இருப்போம் என்றால், in the same way, if we are going to be godly spiritual generation, கர்த்தர் நமக்கும் தந்திருக்கிற வாக்குத்தத்தம் சத்துருக்களை மேற்கொள்வது. The promises which God is promising to us, we also will overcome the enemies. அப்படி என்றால் நமக்கு अनेक சத்துருக்கள் இருக்கும். So that means there are many enemies around us. சத்துருக்களை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. We must not be afraid of our enemies. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். Because the Lord has promised us. ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட சந்ததிக்கு கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தம் சத்துருக்களை மேற்கொள்வீர்கள். To the blessed promising generation, the Lord gives a promise, you will overcome the enemies. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நம்முடைய குடும்பத்திலோ மற்றும் பல விதங்களிலோ நாம் பலவிதமான போராட்டங்களை சத்துருக்களுடைய வல்லமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். In our personal life, in our family life, in many other ways, maybe many of the forces of the enemies are coming against us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாய் மாறுவாய் என்றால் ஒரு நாளும் நீ தோல்வியை காண மாட்டாய். கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடியே நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்வாய். Dear child of God, if you are going to be a promised generation, you shall never face defeat in your life. Truly, as God promised, you will face victory. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? What is the third blessing? உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார். In thy seed shall all the nations of the earth be blessed. அப்ப இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி எங்கே சென்றாலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். So the promise given seed, wherever they go, there'll be a blessing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் எங்கே சென்றாலும் கர்த்தர் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல அவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். Wherever they go, in some particular subject area, God will make them a blessing. உதாரணமாக ஆபிரகாமின் சந்ததிதான் யாக்கோபு. For example, the seed of Abraham is Jacob. யாக்கோபு தேவனை அறியாத விக்கிரகங்களை வணங்கின லாபான் வீட்டுக்கு சென்றார். Jacob went to a place, a house of Laban, who never knew God, filled with idols. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord say? யாக்கோபு நிமித்தம் லாபான் வீட்டை ஆசீர்வதித்தார். Because of Jacob, God blessed the house of Laban. அதை லாபானே யாக்கோபிடத்தில் சொல்கிறான். Laban itself tells to Jacob, நீ வருவதற்கு முன்பாக எனக்கு இருந்தது கொஞ்சம். Before you came, I had few. ஆனால் நீ வந்த பின்பு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தபடியால் இப்பொழுது எனக்கு ஏராளமாக இருக்கிறது. But after you came, because the Lord blessed me, things multiplied. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை போலவே யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு, in the same way, son of Jacob, Joseph, ஆபிரகாமின் சந்ததியாகிய யோசேப்பு, in other words we say the seed of Abraham called Joseph, தன்னுடைய சகோதரர் பொறாமையினாலே இஸ்மவேலருக்கு அவனை விற்று போட்டபடியினாலே, out of envy, because his brethren sold him to the Ishmaelites, இஸ்மவேலர் அவனை வாங்கி கொண்டு போனார்கள். the Ishmaelites bought him. கடைசியிலே அவன்
எகிப்திலிருந்தான ஒரு தலையாரினுடைய வீட்டுக்கு போய் சென்றான். At last he was taken to an officer of Egypt. போத்திபார் என்னுடைய வீட்டுக்கு சென்றான். He went to a house of Potiphar. அவனும் கூட ஒரு தேவனை அறியாத மனுஷன். He also a person who never knew God. அவன் விக்கிரக ஆராதனைக்காரன். He was an idol worshipper. ஆனால் அங்க என்ன நடந்தது? What happened? யோசேப்பு அந்த வீட்டுக்கு போன பொழுது கர்த்தர் போத்திபாரை அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்ததை அவன் கண்டான். When Joseph went to his house, Potiphar saw that God blessed all his substance. அவனுடையனால தன்னுடைய வீட்டில் இருந்த எல்லா உத்தரவாதங்களையும் அவனுடைய கரத்தில் அவன் ஒப்பு கொடுத்து. So all the responsibilities of this house he entrusted in the hand of Joseph. அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு எஜமானாக மாறுவது சாத்தியமா? Is it possible a slave who was bought giving a price to become owner of the house? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவு அதிகமாக உண்மையாக நிறைவேற்றப்பட்டதை பார்க்கிறோம். How faithfully, truly God's promise to Abraham was fulfilled, we read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். In thy seed shall all the nations of the earth be blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமாக கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்குத்தத்தங்களை தந்தார். Thus God gave to the seed of Abraham promises. வானத்து நட்சத்திரங்களைப் போல இருந்த அந்த சந்ததிக்கு தான் வாக்குத்தத்தம். God's promises were given to the seed who was seen as the stars of heaven. ஆபிரகாமின் மூலமாக கற்பு பிறப்பாகிய ஈசாக்கும் அவனுடைய சந்ததிக்கு தான் வாக்குத்தத்தம். To the seed which is Isaac, which is born out of his own bowels. To that seed only, Isaac, God gave promises. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் இப்படி ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்களை தந்திருந்தாலும், though God had given to Abraham and his seed promises, நாம் பிந்தின நாட்டில் பார்க்கிறோம் ஆபிரகாமின் சந்ததி ஆகிய இஸ்ரவேலர் அடிமைகளாக எகிப்தில் இருந்ததை பார்க்கிறோம். We find the latter days the seed of Abraham, they were taken as slaves in Egypt. ஆனால் அதை பற்றி ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தார். But considering that God had already told about that, உன்னுடைய சந்ததியார் தங்களதெல்லாம் அந்நிய தேசத்தாரை அவர்கள் சேவிப்பார்கள். Your generation, they will go and worship another heathen அவர்களால் nation. உபத்திரவப்படுவார்கள். They'll be persecuted. ஆனால் நான் அவர்களை விடுதலையாக்குவேன். But I will deliver them. அவர்களை திரளான பொருட்களோடு நான் கொண்டு வருவேன். I will bring them out of great substance. நான் உனக்கு பண்ணினதான அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சத்துருக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். To the promise what I gave, to bless them according to the promise, I will deliver them the hand of the enemies and bring them out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமாக ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக அவருடைய சத்துருக்களுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டியது அவசியம். Thus, if Abraham's seed must obtain the blessings what God had promised, first of all, they must be delivered from the enemies. ஆனபடியால் நான் எகிப்தில் அடிமைகளாக இருந்த அவர்களை கர்த்தர் தாம் சொன்ன வாக்கின்படியே சரியான வேளையிலே விடுதலையாக்கி அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். That's why they were in slavery in Egypt. As the correct appointed time, as the Lord promised them, the Lord delivered them and brought them out. ஆரம்பத்திலே எகிப்தின் ராஜாவும் எகிப்தியரும் அவர்களை விட மனதில்லாமல் இருந்தார்கள். In the beginning, the king of Egypt and the Egyptians, they had no mind to send them. ஆனபடியால் பல வாதைகளை அனுப்பி அவர்களை எல்லாரையும் தண்டித்தார். So sending certain plague, the Lord punished them. கடைசியாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்படியாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். At last, the Lord told them to come out of Egypt. They have to obey a particular thing. அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை வாசல்கள் நிலைக்கால்கள் மேல் சட்டத்தில் பூச வேண்டும். To be delivered from the land of Egypt, for every family they have to take a lamb. They must slay the lamb and put the blood, sprinkle the blood upon the doorpost and the lintel post. அன்றிரவு எகிப்தின் அரசன் முதல் அடிமை வரையிலும் மிருகஜீவனுடைய எல்லாவற்றின் தலையீற்றையும் அழிக்கும்படியாக கர்த்தர் புறப்படுவார். That night the Lord will proceed to destroy the king's seed to the slave, all the firstborn of Egypt. எந்த வீட்டின் வாசலில் ரத்தத்தை அவர் காண்கிறாரோ அதை கண்டு அவர் அந்த வீட்டிலே ஒருவரையும் சங்கரிக்காதபடி கடந்து செல்வார் என்று சொன்னார். In whichever door the Lord is seeing the blood, the evil pass by, they will not be destroyed. அவ்விதமாகவே அன்று இரவு அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். In the same way, by the slain lamb, all were preserved that night. ஆனால் எகிப்திலுடைய எல்லா தலைச்சின் பிள்ளைகளும் தலையீற்றுகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. But we find all the firstborn
first fruit of Egypt was destroyed. அன்றிரவே அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். That night they were delivered from Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை நோக்கி பிரயாணம் துவங்கினார்கள். After being delivered from the land of Egypt, they were proceeding to the land which God promised to them. ஆனால் சில நாட்களுக்குள் மறுபடியும் அவர்களுக்கு ஆபத்து வந்தது. But after some time again they faced problems. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பார்வோனும் அந்த எகிப்தியரும் மறுபடியும் அவர்களை பிடித்துக் கொள்ளும்படியாக அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். Again Pharaoh and his men, they followed them to catch them. அந்த வேளையிலே அவர்கள் பிரயாணம் செய்து சிவந்த சமுத்திரத்தின் கரையில் வந்திருந்தார்கள். That time they journeyed and came to the foot of they came to the shore of the Red Sea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டு கலங்கின பொழுது கர்த்தர் மோசேயின் மூலமாய் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். When the people saw they were in trouble, then the Lord told through Moses, you fear not, the Lord will fight your battle. உண்மையாகவே சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். Truly in the Red Sea the Lord fought for them. கர்த்தர் அவருடைய கண்களுக்கு முன்பாக பார்வோனையும் எகிப்தியரையும் அழித்து போட்டார். Before their eyes the Lord destroyed Pharaoh and the enemy and their men. இனி எகிப்தியரை பற்றிய ஒரு பயமில்லாத நிலைமையில தங்களுடைய பிரயாணத்தை தொடரும்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். Hereafter without fear God enabled them to go proceed in the journey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மறுபடியும் சில நாட்கள் பிரயாணம் செய்து அவர்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் வந்தார்கள். After journeying for a certain period they came to a foot of Mount Sinai. அங்கே வந்த பின்புதான் கர்த்தர் மலையிலே அவர்கள் மத்தியிலே அக்கினியில் இறங்கினார். When they came there only the Lord descended on Mount Sinai. அதன் பின்பு தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிறதான தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அதற்கேற்ற ஒரு ஒழுங்குள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதற்காக God led them. இவ்விதமாய் வழிநடத்தி அவ்விதமாய் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் தான் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை போய் சுதந்திரித்தார்கள். Thus those people who were led by such a discipline, they were able to possess the promised Canaan. ஆபிரகாமின் நாட்டில் கானான் ஒரு பஞ்சமுள்ள தேசமாக இருந்தது. During the time of Abraham, Canaan was a land of famine. யாக்கோபின் நாட்டிலும் கூட கானான் தேசத்தில் பெரிய பஞ்சம் வந்தது. Even during the time of Jacob there was a great famine in Canaan. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது அதனுடைய நிலவரம் என்ன? But when the seed of Abraham, children of Israel, when they were going to possess Canaan, what was the state of Canaan? கர்த்தர் சொன்னார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். The Lord said, it's the land flowing with milk and honey. அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். That is the land which will drink the waters of heaven. தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். It's the land which the Lord will care for. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேசம். From the beginning and the end, this is the land where the eyes of the Lord are there. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்த அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக தம்முடைய ஜனங்களை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் அவர்களை கொண்டு போய் குடியேற்றினார் என்று பார்க்கிறோம். As the faithful God to Abraham in his promises, God made his people to go and possess the land. இவ்விதமாக ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், thus if God has to bless us also in the spiritual way, இவர்களுடைய ஜீவியத்தில் நடந்த அந்த அனுபவங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டியிருக்கிறது. All these experiences which came in their life, this must be spiritually fulfilled in our life. எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படும்படியாக ஒவ்வொரு வீட்டாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். To be delivered from the land of Egypt, every house they slay a lamb. அது அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை என்று அந்த சம்பவம் அவர்களுக்கு அழைக்கப்பட்டது. It was called as a feast of Passover. நாமும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாராய் வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு பாத்திரவான்களாய் மாற்றப்படுவதற்காக, we also to be worthy of receiving all the blessings which given by the promises. எகிப்தாகிய பாவ ஜீவியத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டார். To be delivered from the life of sin, Egypt, Jesus the Passover, he was slain for us. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள். By the blood of the Passover we were delivered. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே எகிப்தாகிய பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டவர்கள். By the blood of the Paschal lamb we were delivered from the sinful life called Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதன் பின்பு கர்த்தர் விதமாக சிவந்த சமுத்திரத்தினர்களுக்காக யுத்தம் செய்ததை நாம் பார்த்தோம். After that we also read as to how the Lord fought the battle in the Red Sea. நாமும் கூட இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் சிவந்த சமுத்திரத்துக்கு அடையாளமாகிய ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். We also to possess the promises which God gave to possess the promise which God gave to us, we also must cross the Red Sea. சரியா ஞானஸ்நான சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Truly we must obey the true baptism. ஏனென்றால் அவள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தது நாம் தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவதற்கு அடையாளமா இருக்கிறது. Because they crossing the Red Sea is a shadow for us to obey the baptism. நாம் இதை குறித்து கடந்த 2 நாட்கள்ல கேள்விப்பட்டோம். For the past 2 days we heard about this. அடுத்தபடியாக அவர்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் வந்தார்கள். Nextly they came to the foot of Mount Sinai. அங்கே
தேவன் அக்கினிமயமாக அவர்கள் மத்தியில் இறங்கினார். There the Lord descended in fire. தேவன் அவர்களோடு பேசினார். The Lord spoke to them. அக்கினியின் நடுவிலிருந்து அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். In the midst of fire they heard the voice of God. அக்கினியின் நடுவிலிருந்து அவர்கள் பிரமாணங்களை பெற்றுக்கொண்டார்கள். In the midst of fire they got the command laws of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாமும் கூட அதே அனுபவத்தை ஆவிக்குரிய பிரகாரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். We also spiritually must get these experiences. நாம் சரியான ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பிறகு After getting a true experience of ஞானஸ்நான salvation, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் you obey the waters of baptism. அடுத்த அனுபவமாகிய பரிசுத்த ஆவியினால் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். The next experience God will fill you with the anointing of the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த பிரமாணங்களை கர்த்தர் நம்முடைய இருதயங்களில் எழுதுகிறதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். Only when you receive the anointing of the Holy Ghost, God is keeping our commandments and writing in our hearts. நம்முடைய மனதிலும் நம்முடைய இருதயமாகிய சதையாகிய பலகையில் கர்த்தர் அவருடைய பிரமாணங்கள் எழுதுகிறதையும் வைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். We also see God keeping and writing in our mind and heart, in the heart, which is the flesh, with the table of the heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு, after you receive the anointing of the Holy Ghost, விதமாக அவர்கள் இந்த பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட பின்பு வனாந்தரத்தில் ஒரு சபைக்குள் இருந்து அவர்கள் வழிநடத்தப்பட்டார்களோ அதே போல நாமும் கூட ஒரு சபைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். After the anointing of the Holy Ghost, how they were brought the experience of the church in the wilderness, we also must be brought into a church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. That is the body of Christ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாலே உருவாக்கப்படுகிற ஒரு சபை. That's the church made by the people, spirit baptized people. இந்த சபைக்குள் இருந்து சபையில் நடத்துகிறதான ஊழியருடைய ஆலோசனை மூலமாகவும் வழிநடத்துதல் மூலமாகவும் தான் தேவன் நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிற அந்த நித்திய கானானை பரம கானானை சுதந்திரிக்க நாம் ஆயத்தமாக்கப்படலாம். Out of this church only, by the leading and the people those who are leading us, out of that only we can be prepared to inherit the heavenly Canaan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை குறித்து நீங்கள் தொடர்ந்து கேட்பீர்கள். Consider that you'll be hearing in the latter days. இவ்விதமாக ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டன. Thus to Abraham and his seed promises were given. ஆனால் சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். We read Galatians chapter 3 verse 16. Apostle Paul says, the Lord did not say seeds, the Lord said seed. நாம் ஏற்கனவே கவனித்தது போல ஆபிரகாமுக்கு சில சந்ததிகள் இருந்தன. எல்லா சந்ததிகளுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவில்லை. As we already heard, Abraham had many other seeds, but to all the other seeds blessings were not given, promises were not given. ஒரு சந்ததிக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. Only to one seed promise was given. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். Apostle says that seed is Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எழுத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவும் கூட ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்தான். Literally speaking, even Jesus Christ came from the seed of Abraham. ஆகையால் நாம் மத்தேயு சுவிசேஷத்திலே அந்த வம்ச வரலாறை படிக்கும் பொழுது எவ்விதமாக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு கடைசியில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். We read Matthew Gospel, the first chapter, and read the genealogy. Even Christ is also coming, the seed of Abraham. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடினால கிறிஸ்துவுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குரியவைகள் என்று நாம் பார்க்கிறோம். So we find the promises are belong to Christ. அப்ப கிறிஸ்துவுக்குரிய வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதா மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? If the promise of Christ to become our own, what should we do? அதே 3 அதிகாரம் கடைசி வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Apostle Paul says, the same 3rd chapter, the last 3 verses. 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிப்போம். Galatians chapter 3 verse 29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். And if ye be Christ, then are ye Abraham's seed and heirs according to the promise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் கிறிஸ்துவின் மூலமாய் வாக்கு பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். If you be Christ, then ye are Abraham's seed and heirs according to the promise. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த அவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாற வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக வற்புறுத்துகிறார். Apostle Paul definitely he says, if you have to obtain the blessing which is promised to Abraham's seed, you have to come into Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் அந்த சந்ததியாகிய கிறிஸ்துவுக்கு சொந்தம். All the blessings
promised to Abraham, promised to Abraham's seed, it belongs to Christ. அந்த கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாற வேண்டும் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். Apostle says we have to inherit the blessings of Christ. We must come to Christ. அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If that be so, we must understand whether we belong to Christ or not. வேதவசனத்தை கேட்கும் பொழுதுதானே நாம் நம்முடைய ஜீவியத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். As we are hearing the word of God, for some time let us examine our lives. நாம் யாருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம்? To whom do we belong? இந்த உலகத்திற்கு சொந்தக்காரராய் இருக்கிறோமா? Do you belong to this world? அல்லது பாவத்திற்கு சொந்தமாய் இருக்கிறோமா? Or do you belong to the sinful life? பிசாசுக்கு சொந்தமாய் இருக்கிறோமா? Or do you belong to devil? அல்லது உலக பிரகாரமான மேன்மை, பெயர், புகழ், செல்வாக்கு இவைகளுக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோமா? Or do you belong to the fame, the fame, name and wealth and riches of the world? உலக பிரகாரமான மாயான காரியங்களுக்கு நாம் சொந்தமாய் இருக்கிறோமா? Or do you belong to the vanities of the world? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவரிடத்தில் வந்தான். When the Lord Jesus Christ was on this earth, the prince of the world came to him. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. The Lord Jesus said, prince of the world, come to me, and I have nothing in him. நாமும் கிறிஸ்துவனுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் வேற எந்த காரியங்களும் நம்மை உரிமை பாராட்ட முடியாத ஒரு அனுபவத்திற்கு வர வேண்டும். If we also must become Christ, we must come to such a place that those things does not come to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியால் நாம் கிறிஸ்துவினுடையவர்களை பற்றிய பல விசேஷமான அனுபவங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Apostle speaks about certain special precious things of people, those who pertain to Christ. ரோமர் 8 அதிகாரம் 9 வசனத்தை நாம் படிக்கிறோம். When we read Romans chapter 8 verse 9, கிறிஸ்துவினுடையவன் அவருடைய ஆவியை உடையவனாக இருக்கிறான். They that belong to Christ, he has got his spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று அந்த வசனத்தின் கடைசியில் நாம் படிக்கிறோம். In the last portion of the verse it says, if any man have not the spirit of Christ, he is none of his. அப்ப ஒருவன் கிறிஸ்துவினுடையவனாய் இருந்தால் அவன் கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாய் இருக்க வேண்டும். If a person belong to Christ, he must have the spirit of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லும் பொழுது முதலாவதாக அது கீழ்ப்படிதலை தான் காண்பிக்கும். Spirit of Christ first of all speaks about obedience. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருந்தார். The Lord Jesus Christ was equal to God. ஆனால் விழுந்து போன மனுஷனை மீட்கும்படியாக தேவனுடைய ஆலோசனை செய்த பொழுது அதற்கு தன்னை கீழ்ப்படிந்து அவர் வந்தார். But when the counsel was given to redeem the fallen man, he obeyed and came down. அவர் இந்த உலகத்தில் வந்த நாள் முதல் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகவே இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். From the time he came to this earth till his death, he was obedient unto death. நாமும் கூட சரியான கீழ்ப்படிதலின் ஆவி உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறோம். We also, if we truly have the spirit of obedience, we belong to Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி என்றால் நாம் முதலாவது தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். If that be so, first of all, we must obey first of all to the counsel of God. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய We வேண்டும். must obey to the will of God. தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய We must வேண்டும். obey to the truth of God. தேவனுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிய We வேண்டும். must obey to the leading of God. தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற எல்லா காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய We வேண்டும். must obey to all the things what the Lord is revealing to us. தேவனுக்கு அடுத்த சகல காரியங்களிலும் நாம் கீழ்ப்படியுள்ளவர்களாய் மாறும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாறுகிறோம். When we become people obeying all the things pertaining to God, then we belong to Christ. அப்பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் நாம் மாற முடியும். Only then we can become heirs of His promise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடினால இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத யாராக இங்கு இருப்பீர்கள் என்றால், if anyone is there still after coming to the knowledge of the Lord Jesus Christ, you not accepting the Jesus as a personal savior, இன்றைக்கே நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். tonight you must accept the Lord Jesus Christ as your personal savior. ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. Because for us to be saved, no other name was declared except the name of Jesus. ஆனபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So we must receive the salvation in the name of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இருக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் பல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When you receive the blessing, when you receive the salvation in the name of Jesus, we receive certain blessings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் அறியாத ஒரு மனுஷன் பாவியா இருக்கிறான். A person never knew God is a sinner. வேதத்தை அல்லது சுவிசேஷத்தை பற்றி அறிவுதான் அவனுடைய பாவத்தை குறித்த உணர்வை அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. Only the gospel only brings him the conviction of sin.
தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்த மனுஷன் அதற்காக மனஸ்தாபப்பட்டு அதற்காக கர்த்தருடைய சந்நிதியில் தன்னை தாழ்த்த வேண்டும். A person who is convicted of the sin, first of all he must humble himself. He must repent in God's presence. இருக்கிற வண்ணமாக தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். As he is, he must surrender himself to God. தான் செய்த பாவங்களை எல்லாம் இருக்கிற வண்ணமாக தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். As he is, he must confess all the shortcoming sins what he has committed. அவனுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், the blood of Jesus who shed the blood of Calvary for him. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனுடைய சகல பாவங்களை நீக்கி அவனை கழுவி அவனை சுத்திகரிக்கும். The blood of Jesus will forgive, will remove all the sins and forgive him and cleanse him completely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறான். He gets the experience of salvation. ரட்சிக்கப்படுகிறதான ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை பற்றி படிக்கும் பொழுது, when you read about the blessings what a saved man gets, முதலாவதாக அவன் தேவனுடைய பிள்ளை என்ற அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். first of all he comes to the place where he is called the child of God. பாவியாயிருக்கும் வரையில் தேவனை அறியாதவனாகும், தேவனுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் தூரமா இருக்கிற ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். Till he is a sinner who is an alien and stranger to God. When he comes to the knowledge of Christ, he becomes a child of God. அவனுடைய ஜீவியத்திலே மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் உண்டாகிறது. He comes in his life, he comes to a born again experience. இதுவரையிலும் அவன் பாவியாக ஜீவித்தான். Till now he was a sinner. இப்பொழுதோ தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு மறுபிறப்பு அவனுடைய ஜீவியத்தில் உண்டாகிறது. Now he gets a rebirth, a born again experience. அது மாத்திரமல்ல, not only that, அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணக்கூடிய சாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். not only that, he gets the experience of seeing the kingdom of God. இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். The Lord says except he is born again, he can see the தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சுதந்திரமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஒரு தரிசனத்தை ரட்சிக்கப்பட்ட பின்பு மாத்திரமே பெற முடியும். Person who is saved, if he has to attain that promised blessing, only when he is saved he can only see that kingdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவனுடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கையிட்டபடியினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறான். Because he has forgiven all his sins, the blood of Jesus forgiving all his sins, he gets the assurance of the forgiveness of sins. அவன் பாவ ஜீவியத்திலிருந்து மீட்கப்படுகிறான். He has been redeemed from the sinful life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவனுக்குள் நித்திய ஜீவன் வருகிறது. In him eternal life comes. இருளடைந்த அவனுடைய இருதயத்தில், in the darkened heart, பாவம் நிறைந்திருந்த அவனுடைய இருதயத்தில், the heart filled with sin, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவனுடைய பாவங்களால் அவன் கழுவப்படும் பொழுது அவனுடைய இருதயத்தில் அவனுடைய ஜீவியத்தில் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். when he's been cleansed by the blood of Jesus of his sins, he gets an eternal life. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவன் கழுவப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். Not only he's been cleansed and forgiven of his sins, he's been justified before God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ, so how the children of Israel to receive the promises that came out of the land of Egypt, நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து வெளியே வந்தால் மாத்திரமே ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற முடியும். we also, unless we come out of the land of Egypt, out of our sin, when we get saved only, we become heirs of the promise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உடனடியாக அவர்கள் அடுத்த போராட்டத்தை சந்தித்தார்கள் என்று நாம் கவனித்தோம். We find immediately they faced the next அதுதான் battle. பார்வோனும் எகிப்தியரும் அவர்களை பின்தொடர்ந்தது. We find Pharaoh and Egyptians followed சிவந்த them. சமுத்திரத்திலே ஒரு யுத்தம் நடந்தது. A battle in the Red Sea. அந்த யுத்தத்திலே அவர்கள் பயந்து கொண்டிருந்த பார்வோனையும் எகிப்தியரையும் கர்த்தர் அழித்து போட்டார். We find the Lord destroyed Pharaoh and the Egyptian whom they were afraid of. இவ்விதமாகவே நாமும் கூட சிவந்த சமுத்திரத்தின் அனுபவமாகிய ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று நேற்று நாம் கேட்டோம். Yesterday we heard we also must obey to the waters the baptism of this experience. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதனாலும் கூட நமக்கு अनेक ஆசீர்வாதங்கள் உண்டு. Even by obeying the baptism we got many blessings. நாம் நேற்று கேட்டது போல பல ஞானஸ்நானங்கள் உண்டு. As we heard yesterday, there are many types of baptism. சரியான ஞானஸ்நானம் என்ன என்கிறதை வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டு அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். But knowing from the word of God what is the true baptism, we must surrender and obey. சிலர் நினைக்கிறது போல ஞானஸ்நானம் என்பது சபையில சேர்ப்பதற்காகவோ அல்லது வேற சில சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல. As something, it's not to get membership or some of the things in the church we gather people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால் தான் எதற்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிறதை அறிந்து சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்தால்
அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை If தரும். you truly know as to why you must take baptism, if you understand the truth, it will be a blessing for you. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னார். Apostle Peter says in Acts chapter 2 verse 38, for the forgiveness of sins you must take baptism. நம்முடைய பாவ சுபாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் அவசியம். To be delivered from the nature of sin, to receive forgiveness, we need baptism. அனனியா சவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது சொல்கிறார், நீ எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன்னுடைய பாவங்கள் போக கழுவப்படு. When Ananias was giving baptism to Paul, he says, you arise to be cleansed of your sin, you be baptized. பாவங்களற அல்லது பாவ சுபாவங்களற நாம் கழுவப்படுவதற்கு ஞானஸ்நானம் அவசியம். To be washed of our sins, to be washed from the nature of our sin, we need baptism. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவன் பாவத்தை மாம்சத்திற்குள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். Apostle Paul writing to the Roman church, we see in 6th chapter, when you take baptism, the sin is condemned in the flesh. பாவ சுபாவமானது மாம்சத்திற்குள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது. The nature of sin has been condemned in the flesh. ஆக்கினைக்குள்ளாக அந்த பாவ சுபாவம் தீர்க்கப்படும் பொழுது அது பலனற்று செயலிழந்து போகிறது. When sin is condemned in the flesh, it's becoming powerless without strength. விதமாக பாவ சுபாவத்தில் நாம் விடுதலையாக்கப்பட்டு தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றப்படலாம். Thus we have been delivered from the nature of sin. We can be partaker of the divine natures. பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லும் பொழுது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்காக ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னார். On the day of Pentecost, and Apostle Peter says, to receive the anointing of the Holy Ghost, you must take baptism. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பற்றி ஒருவன் ஜலத்தினால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். The Lord Jesus Christ comes in baptism, he says, one must be born out of water. ஏன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும்? Why should be born out of water? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க. To enter the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். உண்மையான ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். They that are going to enter the kingdom of God, they must be born of the water. Truly, they must obey waters of baptism. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது எதற்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார். But John the Baptist gave baptism. He said, why he is giving baptism? அவனிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்தவர்களை பார்த்தவன் என்ன சொல்கிறான்? Looking at the people who came to take baptism, what did he say? வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது யார்? Who showed you to flee from the wrath to come? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஞானஸ்நானம் எதற்காக எடுக்க வேண்டும்? Why we must take baptism? ஒரு பெரிய கோபாக்கினை நியாயத்தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. A great wrath, the judgment is coming. சரியான சத்தியத்தை அறிந்து கீழ்ப்படியாம ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அந்த கோபத்திற்கு உள்ளாவார்கள். After knowing the right truth, if we don't take baptism, they'll be partakers of the wrath. அதிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் வேண்டும். To escape that wrath, you need baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? Who must take baptism? வேதத்திலே ஞானஸ்நானம் எடுத்தவர்களை பற்றி நாம் படிக்கும் பொழுது In the word of God, we read about the people who took baptism. பெந்தேகோஸ்தே நாளில் வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். Those who willfully joyfully receive the word of God, they took baptism. வேத வசனத்தின் மூலமாக சரியாக சத்தியத்தை அறிந்த பின்புதான் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். So truly, after understand the word of God fully, surrendering, you must take baptism. இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். Jesus said, he that believeth and is baptized shall be saved. என்றால் சத்தியத்தை விசுவாசித்து அதனால் உண்டாகிற நன்மையை விசுவாசித்து கீழ்ப்படிக்கிறவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். If that be so, believing the truth, believing the goodness of the truth, after knowing the truth, they must take baptism. நாம் கேட்டது போல அந்த கந்தாகே தேசத்து மந்திரி சத்தியத்தை சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஞானஸ்நானம் எடுக்கும்படி உணர்த்தப்பட்டான். ஆகவேதான் நான் ஞானஸ்நானம் எடுக்க தடை என்ன என்று கேட்டேன். As we heard yesterday, the Ethiopian eunuch, when he heard the word of God, he was convicted. He says, what is hindering me to take baptism? சத்தியத்தை அறிந்த பின்பு அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் என்கிற உணர்த்தப்படுகிறவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். They that are convicted after knowing the truth, they only must take baptism. பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கள். On the day of Pentecost, Peter says, repent and be baptized. ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின்புதான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். Only after true experience of repentance you must take baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோவான் ஸ்நானகரிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? Those people who came to John the Baptist, what did they do? தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். They confessed their sins and took baptism. தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ரட்சிப்பின் அனுபவத்தை நிச்சயித்து பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் ஞானஸ்நானம். To the people those who confess their sins, who got assurance of salvation, for them is baptism. இயேசுவும் கூட அதே விஷயத்தை ஒருவன் மறுபடியும் பிறந்த பின்புதான் ஜலத்தினால் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். Jesus also said, after being of water only must be born of the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால சத்தியத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து உணர்த்தப்பட்டு அதற்கு கீழ்ப்படிகிறவர்கள் ஞானஸ்நானம் பெறும்பொழுதுதான் ஞானஸ்நானத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் மாற முடியும். So knowing the truth,
yielding to the truth, understanding the truth, obeying the truth, they only can become partakers of the blessings of baptism. நாம் அப்படி சத்தியத்தை அறிந்து ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். When you know the truth and obey to the waters of baptism, God is giving certain blessings. ரோமர் 6 அதிகாரம் 11 வசனத்தில் அப்போஸ்தலன் சொல்கிறார், Romans chapter 6 verse 11 நாம் apostles say, பாவத்திற்கு மரித்து தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாக மாற்றப்படுவதற்கு ஞான ஸ்நானம் உதவி செய்கிறது. baptism helping us so that we may die unto sin and be alive unto God. பாவத்திற்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஞானஸ்நானம் பெற்றவர்களை பற்றி அப்போஸ்தலன் சொல்கிறார். Looking at them, Apostle Paul says, reckon you also dead indeed unto sin and alive unto God. ரோமர் 6 அதிகாரம் 4 வசனத்தில் Romans chapter 6 verse 4. புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி பழைய அனுபவங்களெல்லாம் முற்றிலும் வித்தியாசம் வேறுபட்டவர்களாய் ஜீவிப்பதற்கு ஞானஸ்நானம் உதவி செய்கிறது. Putting away all the old life to walk in the newness of life. Baptism is helping you. பேதுரு சொல்லும் பொழுது Apostle Peter says, 1 பேதுரு 3 அதிகாரம் 21 வசனத்தில் ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக நாம் ஒரு நல்மன சாட்சியை பெற்றுக்கொண்டு தேவனோடு உடன்படிக்கை செய்கிறோம். 1 Peter chapter 3 verse 21, Apostle Peter says, we get a good conscience through baptism, we make a covenant with the Lord. தேவனிடத்தில் ஒரு நல்மன சாட்சியோடு உடன்படிக்கை செய்கிற அனுபவத்திற்கு ஞானஸ்நானம் நம்மை வழி நடத்துகிறது. Baptism is also preparing us to receive a good conscience, to make a covenant with the Lord. ரோமர் 6 அதிகாரம் 6 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Romans chapter 6 verse 6 we read, நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறது, our old man is crucified, நம்முடைய பாவ சரீரம் ஒழிந்து போகிறது, body of sin is destroyed, பழைய மனுஷனியாகிய பாவ சுபாவமும் பாவ சரீரம் ஒழிந்து போகிறதுனால நாம் ஒரு புதிய ஜீவியம் அல்லது ஒரு ஜெய ஜீவியம் துவங்குவதற்கு ஞானஸ்நானம் நமக்கு உதவி செய்யும். Because the old man and the body of sin is destroyed, we have been prepared for an overcoming life. ஞானஸ்நான சத்தியத்தில் தான் நம்முடைய ஜெய ஜீவியத்தை நாம் துவங்கலாம். In the doctrine of baptism only, truth of baptism only, we can start a victorious life. பார்வோனையும் எகிப்தியரையும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே அழித்து போட்ட பின்பு அதை பற்றிய பயம் அவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு இல்லாமல் போயிற்று. After the Lord destroyed Pharaoh and his men in the Red Sea, they lost the fear concerning them. ஞானஸ்நான சத்தியத்தில் அந்த வல்லமைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து நமக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை பற்றிய நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறார். The Lord is destroying all these powers and giving us the faith and hope concerning overcoming life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கலாத்தியர் 3 அதிகாரம் 27 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது Galatians chapter 3 verse 26 and 27. எல்லாவிதமான வித்தியாசங்கள் நீக்கப்பட்டு விசுவாசத்தினால் தேவ புத்திரராய் ஜீவிக்கக்கூடிய ஒரு மேன்மையான அனுபவத்திற்கு ஞான ஸ்நானத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். All differences are removed. We come to a place where all the differences are removed. We are able to unitedly abide in the place where இந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்கம் பல விதங்களில் பல கலவரங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு பிரயாசப்படுகிறார்கள், முடியவில்லை. Today the worldly governments to solve the problems, they are striving but they are not able to do so. மத கலவரம், இனக்கலவரம், ஜாதி கலவரம், இப்படி பல கலவரங்கள் இந்த நாட்டில் இருக்கு. You find so many troubles of caste, creed and religion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் ஞானஸ்நான சத்தியத்தில் தான் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நீக்கப்படுவதாக அப்போஸ்தலன் சொல்கிறார். Apostle Paul says, we find only in the doctrine of baptism these differences are removed. எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக மாற்றப்படுகிறார்கள். All are becoming one in Christ. அவர்கள் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரனாய் மாற்றப்படுகிறார்கள். By faith they become the sons of God. கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறவர்களாய் மாறுகிறார்கள். They are putting on Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லா வித்தியாசங்களையும் நீக்கி தேவபுத்திரராய் ஜீவிக்க, ஒரு விசுவாசத்தோடு தேவபுத்திரராய் ஜீவிக்கக்கூடிய அனுபவத்தை ஞான ஸ்நானத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். Such differences are removed and we receive the faith to live as the sons of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to ரோமர் God. 6 அதிகாரம் 5 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, Romans chapter 6 verse 5, நாம் ஞான ஸ்நானம் பெறும் பொழுது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். when we are taking baptism, we are coming in the likeness of his death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஞான ஸ்நானத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். In baptism we come in the likeness of his death. மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் தான் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட முடியும். If you are planted to get the likeness of death only, you can come in the likeness of resurrection. எப்படி நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட முடியும்? How we can come in the likeness of resurrection? அதற்கு தான் தேவன் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருகிறார். That's why the Lord is giving the baptism of the Holy Ghost. அதை குறித்து நாம் சற்று பின்பு சிந்திக்கிறோம். After some time we can meditate about கர்த்தருக்கு that. ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையுடையவர்களாய் நாம் மாற்றப்படுவதற்கு ஞான ஸ்நானம் நமக்கு உதவி செய்யும். To get the hope of resurrection, the baptism is helping us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின் முற்றிலுமாக பார்வோனை பற்றி, எகிப்தை பற்றிய பயமின்றி தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்களோ, as the children of Israel went without fear after overcoming Pharaoh and Egyptians, நாமும் கூட பாவத் கிரியைகள், பாவ சுபாவத்தில் விடுதலையாக்கப்பட்ட ஒரு நிச்சயத்தோடும் அந்த விசுவாசத்தோடும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் துவங்கலாம். we also being destroyed after the nature of sin is destroyed,
boldly we can start our spiritual journey. அடுத்தபடியாக அவர்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் வந்தார்கள். Nextly they came to the foot of Mount Sinai. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சீனாய் மலை அடிவாரத்தில் வந்த பின்பு கர்த்தர் அவர்கள் நடுவில் வந்து இறங்கினார். When they came to the foot of Mount Sinai, the Lord descended among them. கர்த்தரை தரிசிக்கவும் அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சீனாய் மலை அடிவாரத்தில் கூடி வந்திருந்தார்கள். They saw them. They were able to see God. They were able to sanctify there in that place. That's why they came to Mount Sinai. நாம் இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. This is a shadow for us to receive the baptism of the Holy Ghost. பரிசுத்தாவை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது when you read about the Holy Spirit, அதை குறித்து சில அம்சங்களை நாம் பார்க்கிறோம். we read certain aspects of the Holy Spirit. நாம் ஏன் பரிசுத்தாவை பெற வேண்டும்? Why should we receive the Holy Spirit? நாம் எப்படி பரிசுத்தாவை பெறலாம்? How can we receive the Holy Spirit? பரிசுத்தாவை பெற்றோம் என்பதற்கு அடையாளம் என்ன? What is the sign that you receive the Holy Ghost? பரிசுத்தாவை பெற்ற பின்பு பரிசுத்தாவை நமக்குள்ள என்ன செய்கிறார்? After receiving the Holy Ghost, what does the Spirit of God do with it? பெற்றுக்கொண்ட பின்பு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சில விசேஷமான அனுபவங்கள் என்ன? What is the special experience what you receive when you receive the Holy Ghost? இப்படிப்பட்ட சில விஷயங்களை நாம் அதை தியானிக்க வேண்டும். Certain things we have to meditate. நாம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்குரிய காரணம் என்ன? What is the reason for receive the Holy Ghost? பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். Why should we receive the Holy Spirit? முதலாவதாக ரோமர் 12 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் படிக்கிறோம். First of all, Romans chapter 12 verse 13. பரிசுத்தாவின் மூலமாக தான் நாம் எல்லாரும் அநேகராய் இருக்கிற நாம் ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறோம். We who are many by the anointing of the Holy Ghost have made us one body. நாம் யூதராயினும் நாம் கிரேக்கராய் நாம் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ள ஒரே ஞானஸ்நானத்தில் ஒரே சரீரத்துக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்கிறார். Whether we are Jew or Greek, whether we are born of female, we have been made to drink into one spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே சரீரத்திற்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். We are made to drink into one spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம எல்லாரையும் சேர்த்து ஒரே சரீரமாக ஒரு கூட்டமாக நம்மை மாற்றுகிறார். Holy Spirit only is making us one family as one body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஒரு சந்ததிக்குரியது, சந்ததிகளுக்குரியதல்ல. The blessing what given to Abraham was not to the seeds, to one seed. அப்படி என்றால் நாமும் கூட அந்த சந்ததியாகிய கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். We also must come into that seed which is Christ. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால தான் நாம் அந்த ஒரே கிறிஸ்துவின் சரீரமாய் மாற்றப்படுகிறோம். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் நாம் வருகிறோம். By the anointing of the Holy Ghost only we become the body of Christ. We come into the body of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அபிஷேகம் பெறாமல் நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக மாற முடியாது. அந்த ஒரே ஒன்றாக்கப்பட்ட அனுபவத்துக்குள் நாம் வர முடியாது. Without receiving the anointing of the Holy Ghost, you cannot become the body of Christ. You cannot come to that experience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மாத்திரமல்ல பரிசுத்தாவி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். Not only that Jesus said, for you to enter the kingdom of God, you must be born of the water and of the Spirit. ஜலத்தினால் பிறப்பது ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதையும் ஆவியினால் பிறப்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதையும் காண்பிக்கிறது. Born of the water speaks about baptism. Born of the Spirit speaks about receiving the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாய் நாம் சரியான ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா? If that be so, if we have to enter the kingdom of God, we must take the true baptism. Truly we must experience the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மாத்திரமல்ல, not only that. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனத்தில் சொல்லும் பொழுது Apostle Paul when he speaks in chapter 3 verse 18, பரிசுத்த ஆவியினால் தான் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு மறுரூபமாகுதல் வேலை நடக்கிறது என்று சொல்கிறார். By the anointing of the Holy Ghost, a transformation work takes place. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் நாம் அதே சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். We are changed in the same age from glory to glory, even by the Spirit of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய ஜீவியத்திலே பரலோகத்தை சுதந்தரிப்பதற்காக ஒரு மறுரூபத்தின் வேலை நடக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி பெற்றால் மாத்திரம் தான் முடியும். If a transformation work must take place to go to the kingdom of God, only when you receive the Holy Ghost that is possible. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தருவதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் இந்த அற்பமான ஜீவியத்தை மகிமுள்ள ஜீவியமாய் மாற்றுவதற்காக. For the important purpose for God giving the Holy Ghost to us, to change the wild body into a glorious body. முதலாவதாக நம்முடைய உள்ளான மனுஷனில் அவர் மறுரூபமாகுதல் வேலை செய்கிறார். First of all, in the inner man is doing the work of transformation. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில நம்முடைய சரீரத்திலும் அந்த மறுரூபமாகுதலை நாம் காணலாம், அனுபவிக்கலாம். In the coming of the Lord Jesus Christ, even in our body we can see the transformation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது? How can we see the Holy Ghost? பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு அவசியமான 2 முக்கியமான அனுபவங்களை குறித்து சொல்கிறார். On the day of Pentecost, Apostle Peter speaks about 2 important things. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 வசனத்தை நாம் அதை படிக்கிறோம். Acts chapter 2 verse 38 we read, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Every one of you repent for the forgiveness of sins, take baptism. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Then you shall receive the gift of the Holy Ghost. இதை பற்றி நாம் சற்று முன்பு தெளிவாக இன்னும் நாம் கவனித்தோம். We heard about this some time back. கடந்த 2 நாட்களும் கூட நாம் அதிகமாக இதை குறித்து சிந்தித்தோம். Even past 2 days we heard about this. ஒரு சரியான ஒரு ரட்சிப்பின் மனம் திரும்புதலின் அனுபவம், சரியான
சரியான ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிதலும் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. After getting the true experience of salvation or true experience of baptism only will help us to see the Holy Spirit. சரியான மனம் திரும்புதல் இல்லாவிட்டால், உண்மையான ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் நாம் பரிசுத்த ஆவியை பெற முடியாது. Without true repentance, without having the true baptism, you cannot receive the Holy Ghost. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் Acts chapter 5 verse 32. இங்கே பேதுரு சொல்கிறார், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். Here apostle Peter says, to them that obey, the Lord gives the Holy பரிசுத்த ஆவியை Spirit. பெற வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். If you have to see the Holy Ghost, you must obey God. கிறிஸ்துவின் ஆவியை குறித்து அது நிமித்தமாக தான் நாம் சற்று முன்பு சிந்தித்தோம். We heard about the Spirit of Christ. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. He that is not the Spirit of Christ, he does not belong to him. அல்லது கீழ்ப்படுதலின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. He that is not of the Spirit of obedience, he does not belong to Christ. கிறிஸ்துவனுடையவனாக நாம் மாறாவிட்டால் நமக்கு ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் இல்லை. If we don't belong to Christ, we don't have promises or we don't have blessings through promises. ஆனபடியால் கீழ்ப்படுதல் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறதாக இங்கே நாம் படிக்கிறோம். So here we read only obedience is helping us to see the Holy Spirit. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். We must obey God. அவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey to the leadings of God. ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey to counsel of God. சத்தியத்திற்கு கீழ்ப்படிய Obey to வேண்டும். the truths of God. தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய Obey வேண்டும். to the will of God. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய Obey to வேண்டும். the servants of God God gave to us. தேவனுக்கு அடுத்த சகல காரியங்களின் கீழ்ப்படியும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது நமக்கு லகுவாய் மாறும். When you obey all the things pertinent to God, it will be easy for us to see the Holy Spirit. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் John chapter 7 verse 37. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். Out of them that believe the Lord Jesus Christ, out of the belly shall flow the rivers of living water. நம்மை Jesus said. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அப்படி சொன்னார் என்று நாம் படிக்கிறோம். We find he spoke about the Holy Ghost, what he promised. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு சரியான விசுவாசம் தேவை. We need a true faith to receive the Holy சில Ghost. வேளையில் நாம் ஜெபிக்கிற வேளையிலேயே நமக்கு அபிஷேகம் கிடைக்காமல் இருக்கலாம். Sometime when we are praying, we may not receive the Holy நாம் Ghost. நம்பிக்கை இழந்து போக கூடாது. We must not lose hope. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. We must not give place for unbelief. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரையில் விசுவாசத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். Till we receive the Holy Ghost, constantly we must wait and pray. விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் தர முடியும். To them that believe, God can give the Holy Ghost. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் Luke chapter 11:13. நம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். To them that call upon him, God is giving the Holy Ghost. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இயேசு சொன்னது போல சீஷர்களும் மேல் வீட்டிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று படிக்கிறோம். We find as Jesus foretold before how the people that received the Holy Ghost in the day of Pentecost, in the upper chamber they were tarrying and praying for the Holy சில Ghost. நாட்கள் தேவனுடைய அவர்கள் மேல் வீட்டிலே கூடி ஜெபித்து காத்துக் கொண்டிருந்தார்கள். For some days in the upper chamber they were waiting and praying. இன்னொரு விதத்தில் சொன்னால் பரிசுத்த ஆவி பெறும் வரையிலும் அவர்கள் ஜெபித்து காத்துக் கொண்டிருந்தார்கள். In other words, till they received the Holy Ghost they were waiting. நாமும் கூட பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் வரையிலும் உறுதியாய் ஜெபத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளலாம். We also till we receive the Holy Ghost, when we constantly wait, we can receive the Holy Spirit. அவர்கள் எவ்விதமாக மேல் வீட்டில் காத்திருந்தார்கள் அதே போல நாமும் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் காத்திருக்க வேண்டும். As they waited in the upper chamber, we also must constantly wait to receive the Holy Ghost. தேவனுக்கு அவருடைய வேலைகள் கிரியைகளை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட வேலை உண்டு. Because there are certain appointed times for God to do his work. அந்த வேளையில் தான் கர்த்தர் அதை செய்ய முடியும். That word only he can do. ஆகையால் தான் நாம் வேதத்தில் படிக்கிறோம். So we read the word of God. அவர் சகல காரியங்களையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். He does all those things in the appointed time beautifully. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே நமக்காக கர்த்தர் குறித்திருக்கிற அந்த வேளை வரையிலும் நாமும் ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை அப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளலாம். Till the appointed time we must wait and be praying, then we can receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்ன? What is the sign to receive the Holy Ghost? பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு சொன்னார். In the day of Pentecost, Peter said, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் Acts chapter 2 verse 33. நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இந்த பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். God sent the Holy Ghost, what you see and hear. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இரண்டு அடையாளங்கள் காணப்படுகிறது. When you see the Holy Ghost, two signs are there. ஒன்று நாம் காண்கிறது, One thing we see. மற்றொன்று நாம் கேட்பது. Second thing we see here. காண்கிறது என்ன? What is the meaning of seeing? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மேல் வந்து இறங்கும் பொழுது அந்த வல்லமை நமக்குள் வெளிப்படுகிறது நிமித்தமாக நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற அசைவுகள். When the anointing of Spirit of the Lord comes upon you, the power of God is coming upon you. Emotionally, you shake the body, people can see it. இது அற்பமான சரீரம்.
This is a wild body. பரிசுத்தாவியின் மூலமாக தேவனுடைய வல்லமை இந்த சரீரத்திலிருந்து இறங்கும் பொழுது அதை தாங்க முடியாது. By the anointing of the Spirit of God comes upon this body, this wild body cannot stand. அந்த வல்லமை வெளிப்படுத்தும்படியாக சிலர் கை தட்டுகிறார்கள், சிலர் தங்களுடைய சரீரங்களை அசைக்கிறார்கள், அவர்கள் குதிக்கிறார்கள், நடனமாடுகிறார்கள். To express His power, some people dance, some clap hands, some shake the body. ஆவியின் பலத்தினால நிரப்பப்படும் பொழுது அவர்களுக்கு உண்டாகிற அந்த சந்தோஷத்து நிமித்தமாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். When they are filled with spiritual sing, out of the joy they do certain things. இரண்டாவதாக அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். Secondly, they speak in unknown tongues. அந்நிய பாஷைகளை பேசுவதுதான் பரிசுத்தாவியை பெற்றதற்கு அடையாளம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். Apostle Peter says speaking in tongues is the sign of the Holy Spirit. பெந்தெகோஸ்தே நாளில் காத்திருந்த 120 பேர் அந்த எருசலேமில் வந்து கூடியிருந்த பல தேசத்தை சேர்ந்தவருடைய பாஷைகளில் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். 120 those who spoke in tongues in the upper chamber of Jerusalem, those Jews who came around, they were able to see the languages. அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறது என்ன? They said, "Wow, they speaking the mighty acts of God in all languages." ஆனால் பேசினவர்களுக்கு அது அந்நிய பாஷையா இருந்தது. But for them it was unknown tongue. ஆனால் கேட்டவர்களுக்கோ அது அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய சில பாஷைகளாக இருந்தது. To them that year it was a language they could understand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நாட்டில் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாதவர்கள் சில புத்தீனமான அபிப்பிராயத்தையும் கேள்வியும் கேட்கிறார்கள். Some people asking unnecessary questions and they got their own opinions about the Holy பரிசுத்தாவியை Ghost. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்நிய பாஷை கண்டிப்பாக பேச வேண்டுமா? When you see the Holy Ghost, it's compulsory for us to speak in tongues. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வேதத்திலே பேதுரு தெளிவாய் சொல்கிறார், நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகி இந்த அபிஷேகம் பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். Definitely Apostle Peter says the anointing which you see and hear the Lord gave. இதனால் அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறவர்கள் அந்நிய பாஷையிலே பேச வேண்டியது நிச்சயமாக அவசியம். If that be so, it is very much important, necessary for they to see the Holy Ghost to speak in tongues. சிலர் கேட்கிறார்கள், அப்ப இயேசு பரிசுத்தாவியை பெற்ற பொழுது அந்நிய பாஷை பேசினாரா? Some asking when Jesus received the Holy Ghost, did he speak in tongues? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசுவுக்கு அந்நிய பாஷை என்ற ஒன்று இல்லை. அவர் தேவனுடைய குமாரன், பாஷைகளை உண்டாக்கினவரே அவர்தான். அவருக்கு எதுக்கு அந்நிய பாஷை என்ற ஒன்று எங்க இருக்கு? Jesus had no tongue because he was the creator of the world, Son of God. What is the need for him to speak in unknown tongues? பாஷைகளை உண்டாக்கினதே அவர்தான். He is the one who created languages. அப்ப அவருக்கு தெரியாத பாஷை என்ன இருக்கு? What language he does not know? ஆகையால் அவர் அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. No need for him to speak unknown tongues. பரிசுத்தாவியை பெற்ற பின்பு அந்த வல்லமை நிமித்தமாக அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கக்கூடிய அந்த வல்லமை வெளிப்படுத்துகிறவராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். But we read after seeing the Holy Ghost, he went about doing good, casting out demons and doing works. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிலர் அந்நிய பாஷை பேசுகிறது விளங்கவில்லை என்று சொல்கிறார். Some people say they speak in tongues I cannot understand. ஒரு பாஷை நாம் பேசக்கூடிய பாஷை விளங்கக்கூடிய இதாக இருந்தா அது அந்நிய பாஷை என்று சொல்லப்படாது. You know if a person if a language you cannot understand, it cannot be called as unknown tongue. நான் ஒரு விளங்கிக் கொள்ளக்கூடிய பாஷையா இருந்தா அது அந்நிய பாஷை அல்ல. If you speak a tongue, understandable tongue, that's not unknown tongue. தமிழ்ல பேசுறவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார், ஏறக்குறைய இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பாஷை தெரியும், இது அந்நிய பாஷை இல்ல. Now I am speaking in tongue, Tamil, this brother is interpreting. Most of you know this language. It's not நமக்கு unknown தெரியாத tongue. ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை. That language which it doesn't know, that's called unknown tongue. பரிசுத்தாவியை பெறும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாஷையினால் தான் நம்மை நிறைக்கிறார். When you receive the Holy Spirit, God is giving such a tongue for you. சில வேளையில் நாம் அதை விளங்கிக் கொள்ள கூடாவிட்டாலும் Sometimes though we may not understand, அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது சில நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். when you speak in tongues, you get certain goodness. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அதை பற்றி தெளிவாக எழுதுகிறார். Apostle Paul in the Corinthian church he says definitely, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான். he that speaketh in tongues, he does not speak to man, he speak to God. அப்படின்னா நம்ம ஆவியிலிருந்து அந்நிய பாஷையில பேசும் பொழுது நம்ம அந்நிய பாஷையில தேவனிடத்தில் பேசுகிறோம். So when you speak in tongues, we don't speak to men, we speak to God. தேவனிடத்தில் பேசும் பொழுது அது எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. When we speak to God, there's no need for other people to understand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தபடியாக அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். Nextly, he that speaketh in tongues speaks mysteries with God. ரகசியம் என்று சொல்வது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒன்று அல்ல. No need for the mysteries to be known by all the people. ஒன்றோ இரண்டு பேருக்கு உட்பட்ட அவர்களுக்குள்ள அறிந்திருக்கிற ஒரு விஷயம் அது. It's a matter with only one or two can understand. தேவனிடத்தில் ரகசியத்தை பேசும் பொழுது தேவனுக்கு மாத்திரம் தெரியும், மற்றவர்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. When we are speaking mysteries to God, God will know. There's no need for other people to know. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது தேவன் பல கிருபைகளையும் வரங்களையும் நம்மேல் பொழிந்தருளுகிறார் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். Apostle says when you speak in tongues, God is giving certain graces and talents and gifts. ஆகையால் தான் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. That's what in Acts chapter 12 verse 4 we find there are many gifts
and Spirit of God is one. அப்ப ஆவியானவர் பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளும் அந்நிய பாஷை பேசும் பொழுது பல வரங்களினாலும் கிருபையினாலும் நம்மை நிறைக்கிறார். When we speak in tongues, Spirit of God is filling us with gifts and graces. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, Apostle Paul says, 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், chapter 14 verse 14, நம்முடைய ஆவியிலே நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம் என்று சொல்கிறார். we intercede in our spirit looking unto God. அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறான். He that speaketh in tongues is praying to God. அது மாத்திரமல்ல, not only that, அந்நிய பாஷை பேசும் பொழுது நாம் நமக்குள்ளே பக்தி விருத்தி அடைகிறோம் என்று அவர் சொல்கிறார். he also says we speak in tongues, we are getting edified in ourselves. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான். he that speak in tongues, he speaketh so that he may get edification. முதலாம் கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், 1 Corinthians chapter 14 verse 22, அந்நிய பாஷை என்று சொல்வது அவிசுவாசிக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. tongues is a sign to the unbeliever. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியை பெறாத ஒரு மனுஷன், பரிசுத்தாவியை விசுவாசிக்காத ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை பெற்ற அந்நிய பாஷையில பேசும் பொழுது அது அவனுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. When a person does not see the Holy Ghost, when a person does not believe the Holy Spirit, when other person speaks in tongues, that's a sign for him. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, when Isaiah prophet says, அந்நிய பாஷையினால கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார், அது அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் என்று சொல்கிறார். the Lord is speaking to his people with unknown tongues, and that's the rest for them. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நாம் அந்நிய பாஷையில பேசும் பொழுது அது நமக்கு விளங்காவிட்டாலும் இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்கள் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். when we speak in tongues, though we may not understand, we receive certain blessings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினால அந்நிய பாஷை அடையாளத்தோடு நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். it's needed for us with the sign of speaking in unknown tongues. We need the Holy Spirit. ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். in the beginning of the meeting, the Lord Spirit of God spoke to us. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தின சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள். there are some who have come here who have lost the anointing of the Holy Spirit. அதன் மூலமாக தங்களுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து போனவர்கள் இருக்கிறார்கள். there are some who have lost the joy and peace. ஆனால் மறுபடியுமாக நான் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து உங்களை புதுப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். the Lord says, once again I'll give the anointing and renew you. அப்படினால பரிசுத்தாவியை பெறாதவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற போகிறீர்கள். so those who want to see the Holy Ghost, when you hear the word of God and obey, tonight you're going to see the Holy Spirit. பரிசுத்தாவியை இழந்து போயிருந்தால், உங்களுடைய வல்லமை அபிஷேகத்தை இழந்து போயிருந்தால், இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை குறித்து சித்தமா இருக்கிறார். if you lost the anointing, power or gifts tonight, it's God's will to renew you. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உங்களை ஒப்புக்கொடுத்தால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். if you hear the counsel of God, surrender and humble yourself and obey, you will receive the blessings. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள்ல நாம் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுத்து அதற்காக காத்திருக்க போகிறோம். within few minutes we are going to surrender and wait in God's presence. அதற்கு முன்பாக இன்னும் ஒரு சில சத்தியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். before that, a few truths I want to speak to you and finish it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. பரிசுத்தாவியை பெற்ற பின்பு ஆவியான நமக்குள்ள அநேக நற்கிரியைகளை செய்கிறதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். after you see the anointing of the Holy Ghost, God, the Spirit of God is doing good works. ஆவியான நமக்குள்ள வந்து அமைதியா இருக்கிறது இல்ல. Spirit of God will not sit silently in us. அநேக காரியங்களை நம்முடைய ஜீவியத்தில் செய்கிறார். He is doing many works in our life. அவர்கள் சில முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். certain important things they want to tell to you. முதலாவதாக அவர் நமக்குள்ள ஒரு தேற்றரவாளனை போல இருந்து நம்மை ஆற்றி தேற்றுகிறவராயிருக்கிறார். first of all, as the comforter, he is consoling us. சில வேளை நாம் நெருக்கங்களின் வழியாக கடந்து செல்லலாம். sometimes we may go through certain kind of துக்கமான சம்பவங்களில் கடந்து செல்லலாம். we may go through certain times of sorrow. கண்ணீரின் பாதையில் கடந்து செல்லலாம். we may go through path of tears. நம்மை விசாரிக்கவோ நமக்கு உதவி செய்யவோ ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். no one will be there to visit us or care for us. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஆவியில் நிறைந்து நாம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டால், but when you are getting filled with the Holy Ghost in God's presence, ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். a great rest the Lord is ஆகையால் giving நாம் பரிசுத்தாவியானவருக்கு தேற்றரவாளன், அவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறவர் என்று பெயர். so Spirit of God has got a name, that is called, he is called a comforter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு அதை சொன்னார். John the Gospel chapter 16 verse 16, the Lord said. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் Romans chapter 8 verse 26, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிறார் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். apostle says Spirit of God is helping us to pray. நாம் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது நமக்கு தெரியாது. we don't know how we should pray. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கும் பொழுது, but when you pray in the Spirit, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அப்படி ஜெபிக்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க அவரே நமக்குள் இருந்து உதவி செய்கிறார். Spirit itself makes innocent with groaning which cannot be uttered. He is helping us. இந்த நாட்டில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் ஜெபம் பண்ணுவது. these days the very difficult thing for God's people is to pray. மற்ற பல காரியங்களை செய்கிறது லகுவா இருக்கிறது. they are very easy for them to do other works. ஆனால் ஜெபிப்பது பலருக்கு கஷ்டமா இருக்கிறது. but praying is very difficult. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவிக்குள்ளாக்கப்பட்டு நாம் ஜெபத்தை துவங்கினால் அவர் ஜெபிக்க நமக்கு உதவி செய்வார். ஜெபத்தை நமக்கு லகுவாய் மாற்றி கொடுக்கிறார். but when you give place for the Holy Spirit and start the prayer in the Spirit,
He will help you to pray easily and finish the prayer. சற்று முன்பு கவனித்தது போல 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 4 வசனத்தில் 6 வசனம் முடிய படிக்கும் பொழுது, as we heard some time back, 1 Corinthians chapter 12 verse from 4 to 6. வரங்கள், ஊழியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறாராம். The Lord is giving gifts and ministries to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பலவிதமான வரங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். He is giving certain gifts. பலவிதமான ஊழியங்களை நாம் செய்ய வைக்கிறார். Certain ministries is giving to பல us. கிருபைகளை நமக்கு He தருகிறார். is giving certain graces. பரிசுத்த ஆவியானவர் பற்பல கிருபைகளையும் வரங்களையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். So Spirit of God is giving diverse gifts for us. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு பல வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம், பல ஊழியங்களை செய்யக்கூடிய உற்சாகமுடையவர்களாய் மாறலாம். பல விதங்களிலே நாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட உண்மையான மறைபொருள்கள் தெரியும். Spirit of God really knows the inner depth of God's word. அப்ப நாம சரியா நாம வேத வசனத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் மறைந்திருக்கிற அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படி நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். So truly when you read the word of God, Spirit of God will open our eyes to know the depth of God's word. தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுதும் கூட நாம் கேட்கிற வசனத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய ஆவியானவர் மூலமாய் மனக்கண்களை பிரகாசிக்கிறார். Even when you go to God's presence to hear God's word, through the Spirit of God, God will enlighten our mind to understand God's word. அப்படினால்தான் பரிசுத்த ஆவியை பெற்றதான ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது விளங்கிக் கொள்வதற்கும் ஒரு சாதாரண ஒருவர் தேவனுடைய வசனத்தை விளங்கிக் கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. That's why there's a difference between a non-spirit baptized believer hearing the word of God and spirit baptized believer hearing the word of God and understanding it. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஆவியானவருடைய மனக்கண்களை பிரகாசிக்கிறார். Spirit baptized people to understand God's word, Spirit of God enlighten their mind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கடைசியாக ரோமர் 8 அதிகாரம் 11 வசனத்தில் At last Romans chapter 8 verse 13. சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். He is also quickening this mortal body. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சரீரத்திலேயே அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை அனுபவிக்கக்கூடிய சுவாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். Spirit of God is helping us to experience the blessedness of our body to be quickened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்யும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்படுற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When the power of resurrection is working, we get the experience where our body, soul and spirit is quickened. நாம் பரிசுத்த ஆவியினால் இப்பொழுதே நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஒருவேளை நாம் கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்திருந்தால் நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். When we are going to experience this power of resurrection now with this body, if our body is going to be dead, when the trumpet shall sound, our body shall be quickened on that day. நாம் கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் ஜீவனோடு இருப்போம் என்றால் நம்முடைய சரீரங்கள் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையினாலே மறுரூபமாக்கப்படும். In Christ we are going to be alive. By that power this body shall be transformed. ஆகவே தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது ஏதோ சாதாரண காரணத்திற்காக அல்ல, சில விலையேற பெற்ற நோக்கத்திற்காக. So God has not given the Holy Ghost for some ordinary purposes, for some important special purpose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஆவியை பற்றிய இரண்டு விதமான அம்சங்களை வைத்து நாம் படிக்கிறோம். We heard about two aspects of the Holy Ghost. ஒன்று பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், மற்றொன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். One is the water baptism and the baptism of the Holy Spirit and anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். Baptism of the Holy Ghost and anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது நம்முடைய அனுதின ஜீவியத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியமா. Baptism of the Holy Ghost, what we have to experience the day to day life. அதற்காக தான் நாம் அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். That's why every day we need the filling of the Holy Spirit. எவ்விதமாக ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒருவர் தண்ணீருக்குள்ள முழுகுகிறார்களோ அதே போல பரிசுத்த ஆவிக்குள்ள நாமும் கூட முழுக வேண்டும். How in the baptism when people are getting immersed in the water, every day we also must be immersed. நம்முடைய அனுதின ஜீவியத்தில் எவ்வளவு அதிகமாக பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் சுபாவங்கள் மாற்றப்பட நம்முடைய ஜீவியங்கள் மாற்றப்படக்கூடியதான ஒரு மறுரூபமாக வேலை செய்கிறது. The more we in the day to day life we get the filling of the Holy Spirit, we are getting filled with the Holy Ghost every day. That's helping us for our natures to be transformed. பரிசுத்தாவை பெற்றதான தேவனுடைய ஜனங்கள் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானமாகிய அந்த நிறைவின் அனுபவத்தை தங்களுடைய அனுதின ஜீவியத்தில் சரியாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டா அவருடைய ஜீவியத்தில் ஒரு மறுரூபத்தின் வேலை நடக்காது. Spirit baptized people, if they don't attain the correct real experience of the baptism of the Holy Ghost, of getting filled with Spirit filled life, they will not get the work of transformation. நம்முடைய ஜீவியங்கள் நம்முடைய சுபாவங்கள் உருவாக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் அனுபவம் நமக்கு அவசியம். We need the experience the baptism of the Holy Ghost
for our life and the body to be ஆனால் transformed. பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்கு அவசியம்? Why do we need the anointing of the Holy Ghost? நாம் கர்த்தருக்காக பிரயாசப்படுவதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. To labor for God, we need the anointing of the Holy நாம் Ghost. கர்த்தருக்காக கிரியை செய்வதற்கு, To work for God, சில வேளையில கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவதற்கு, to suffer for the name of God, கர்த்தருக்காக பிரயாசப்படுவதற்கு to labor for the Lord. பரிசுத்தாவின் வல்லமை, அபிஷேகத்தின் மூலமாய் உண்டாகிற வல்லமையினாலே நாம் கிரியை செய்கிறோம். We work by the power of His might. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, That's the Apostle Paul says. கொலோசியர் 1 அதிகாரத்தில் அவர் சொல்றார், In Colossians chapter 1 he says, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படியாக நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம். we are preaching to present every man perfect in Christ Jesus. தங்களுடைய ஊழியத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிறார். He is telling about the purpose of the ministry. அதற்காக தான் அவர் என்ன செய்கிறேன் என்கிறத 29ஆம் வசனத்தில் The சொல்கிறார். 29th verse he says, for that what is he doing? அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். Whereunto I also labor, striving according to the working which worketh in me mightily. கர்த்தருக்காக பிரயாசப்படுவதற்கு நமக்கு ஒரு பலன் அவசியம். So to labor for God we need strength. கர்த்தருக்காக கிரியை செய்வதற்கு ஒரு பலன் அவசியம். To work for God we need might. கர்த்தருக்காக பாடுபடுவதற்கு நமக்கு ஒரு பலன் To அவசியம். suffer for God we need might. கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு ஒரு பலன் அவசியம். To serve God we need might. இந்த அபிஷேகம் இல்லாமல் நாம் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. Without anointing we cannot do the ministry. அபிஷேகம் இல்லாமல் செய்யப்படுகிறதான ஊழியம் ஒரு செத்த ஊழியம். All the ministry without anointing is a dead அந்த ministry. ஊழியத்தினால் எந்த ஒரு மனுஷனுக்குள்ளும் ஜீவன் வராது. No person receives life with that ministry. அப்படினால் நான் பழைய ஏற்பாட்டில் கூட நிழலாட்டமாய் நாம் பார்க்கும் பொழுது, As we see the shadow of the Old Testament, ஆசாரியன் ஒருவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். if a priest to do the ministry, he must be anointed. ஒரு ராஜா அவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட For வேண்டும். a king to do his ministry, he must be ஒரு anointed. தீர்க்கதரிசி தன்னுடைய உத்தியோகத்தை செய்வதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட For the வேண்டும். prophet to perform his office, he must be anointed. அபிஷேகம் பண்ணப்படாத ஒரு மனுஷன் ராஜாவாக முடியாது. A person without anointing, he cannot become a king. ஆசாரியனாக He முடியாது. cannot become a priest. தீர்க்கதரிசியாக He முடியாது. cannot become a prophet. பழைய ஏற்பாட்டிலே இந்த 3 விதமான ஊழியங்களை 3 விதமான கூட்டத்தார் In the செய்தார்கள். Old Testament, there's 3 ministries, 3 groups of people ஆனால் perform. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக But in the New Testament, by the anointing of the Holy இந்த Ghost, 3 வேலைகளையும் ஒருவரே செய்யக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். God is making us to do all the 3 works as one அதனால் person. தான் அவர் நம்மை அபிஷேகத்தின் மூலமாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் That's why படிக்கிறோம். we read the word of God. By the anointing of the Holy Ghost, He has made us kings and priests. அபிஷேகத்தின் மூலமாக ஆவிக்குரிய வரமாகிய ஒரு தீர்க்க தரிசனத்தின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். By the anointing of the Holy Ghost, we receive the gift of prophecy. அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் உருவாக்கப்படுகிறார்கள். By the anointing of the Holy Ghost, God's servants, prophets are formed. ஆனபடியால் கர்த்தருக்காக பிரயாசப்பட, விசேஷமாக கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட நமக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். So to labor for God, to involve the ministry, we need anointing. ஆனால் கர்த்தருக்காய் ஜீவிக்க, ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய, தேவ சித்தம் செய்ய நமக்கு ஒரு பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் வேண்டும். To live for God, to live a holy life, for nature to be transformed, needs the baptism of the Holy Ghost. ஆனபடியால் பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற 2 விதங்களில் பரிசுத்தாவியான சபையில கிரியை செய்கிறார். So Spirit of God is working in the church in 2 ways. Baptism of the Holy Ghost and to the anointing of the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியால் நாம் இந்த நாட்டில் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். Let us little bit think whether we have received the Holy Ghost. ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை என்றால், If we don't have a spiritual growth in our life, சரியான ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் நமக்கு if we இல்லாவிட்டால், don't have a spiritual light, சில அந்தகாரத்தின் வல்லமைகள் நமக்குள்ள காணப்படுகிறது if என்றால், certain dark powers are in us, நாம் பரிசுத்தாவின் நிறைவை நாம் நஷ்டப்படுத்தி இருக்கிறோம். we have lost the filling of the Holy Spirit. ஆனாலும் அதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் மனஸ்தாபப்படுவோம் என்றால், But after realizing, if you humble yourself, நம்ம repent in கர்த்தருடைய God's சமூகத்தில் presence, அதற்காய் தாழ்த்துவோம் என்றால், if you humble yourself, இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் மறுபடியும் நமக்கு ஒரு புதிய நிறைவை தந்து நம்மை புதுப்பிப்பார். tonight once again God will give you a new filling and renew you. கர்த்தருக்காக பிரயாசப்படக்கூடியதான வாஞ்சி இல்லாவிட்டால், Or if you don't have a desire to labor for God, கர்த்தருடைய வேலையை அசதியாக நிர்விசாரமாக செய்கிறவளா இருந்தால், deceitfully, carelessly we do the work of the Lord. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய விருப்பம் இல்லாதவளா நாம் இருந்தால், If you don't have a desire to the ministry, நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. you need anointing. அபிஷேகம் தான் அதை செய்யக்கூடியதான வாஞ்சையும் அதற்குரிய பலனை நமக்கு தருகிறது. Anointing really gives us desire and strength to நம்முடைய perform. வாஞ்சைக்கும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இன்றைக்கு கிரியை செய்ய போகிறார். Tonight, the Spirit of God is going to work according to desire and strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்றால், If the Spirit of God has to work, நம்முடைய ஜீவிதத்தில் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. there are certain things we have to know. நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா என்று நாம் கவனிக்க We வேண்டும். must find out whether we have got a real relationship between us and the Holy நாம் Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். We might receive the Holy ஆனால் Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லாவிட்டால்
நம்முடைய ஜீவியத்தில் ஆவியானவர் சுயாதீனமாய் கிரியை செய்ய If முடியாது. we don't have a true communion with the Holy Ghost, Spirit of God cannot freely work in us. எப்படி நமக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறதான அந்நியோன்யம் நஷ்டப்படுகிறது? How do we lose the communion with the Holy Spirit? 6 காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். 6 things we read in God's ஒன்று, word. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது. First thing is grieving the Holy Spirit. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்துவது. Secondly, vexing the Holy Spirit. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரை சோதிப்பது. Thirdly, tempting the Holy Spirit. நான்காவதாக பரிசுத்த ஆவியானவரை அலட்சியப்படுத்துவது. Fourthly, despising the Holy Spirit. ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்பது. Fifthly, resisting the Holy Spirit. ஆறாவதாக ஆவியை அவித்து போடுவது. Sixthly, quenching the Holy இதெல்லாம் Spirit. நீங்கள் வீட்டில் போய் தியானித்துக் கொள்ளும். நமக்கு கவனிக்க நேரம் இல்லை. Go home and meditate. இந்த 6 விஷயங்கள்ல நாம் ஏதாவது விஷயத்துல குற்றவாளிகளா இருந்தா நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிற அந்நியோன்யம் உடைபட்டிருக்கும். Anywhere you are found guilty in the 6th reason, tonight you might have lost the connection between you and the Holy பரிசுத்த Spirit. ஆவியை துக்கப்படுத்துவது, Grieving the Holy Spirit, பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துவது, vexing the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை சோதிப்பது, tempting the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை அலட்சியப்படுத்துவது, despising the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்பது, resisting the Holy Spirit, பரிசுத்த ஆவியை அவித்து போடுவது. quenching the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே ஏதாவது விஷயத்தில் நாம் குறை உள்ளவர்களா இருந்தா ஆவியா நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. If anywhere we are lacking in this matter, Spirit of God cannot work in us. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேளையில் நாம் தாழ்த்தினால் போதும். If we repent and humble ourselves in God's presence, that is enough. கர்த்தர் நம்மை மறுபடியுமாக புதுப்பிப்பார். Once again the Lord will renew this. ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் If the seed of Abraham must be blessed, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். they must come out of the land of Egypt. சிவந்த சமுத்திரத்தை கடக்க They வேண்டும். must cross the Red Sea. சீனாய் மலை அடிவாரத்திலிருந்து பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். Come the foot of the Mount Sinai, receive God's commandments. வனாந்தரத்தில் இருந்த சபைக்குள் அவர்கள் வர They வேண்டும். must come the church in the wilderness. அந்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் If the promises must become our own through the Lord Jesus பஸ்கா Christ, ஆட்டுக்குட்டியின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். we must be delivered by the Paschal Lamb, the Lord. சரியான ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க We வேண்டும். must follow the truth of baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரிசுத்தாவி அந்நிய பாஷை அடையாளத்தோடு நாம் பெற்றிருக்க With வேண்டும். the sign of speaking unknown tongues, we need the Holy Ghost. பரிசுத்தாவியை பெற்ற பின்பு ஆவியான நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். Of the Spirit of God must work within us. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை நாம் அடிக்கடி பெற்றுக்கொள்ள வேண்டும். Often we must renew the baptism of the பரிசுத்தாவின் Holy Spirit. அபிஷேகத்தினால் நிறைந்த நாம் கர்த்தருக்காய் பிரயாசப்படக்கூடியவர்களாய் மாற With வேண்டும். the anointing of God, we must labor for God. இப்படிப்பட்டவர்கள் அடங்கிய இடம்தான் சபை. This is called the church. அந்த சபையை தான் தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் நடத்தி அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தரவாளிகளாய் மாற்றுகிறார். This church only, by the servants God is leading, make us haste for that promise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால இன்றைக்கு பரிசுத்த ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படியாக சித்தமா இருக்கிறார். So tonight it's God's will to quicken every one of us. நீங்கள் பரிசுத்த ஆவி பெறாதவர்களாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணுவார். If you are not to see the Holy Spirit tonight, if you ask by faith, the Lord will anoint you. அபிஷேகத்தை இழந்து போயிருந்தால் இன்றைக்கு மனசாபத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்டால் மறுபடியும் உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் உண்டாகும். If you lost the anointing, if you cry with the penitent heart, once again the Lord will anoint you. உங்களுடைய வல்லமையை நீங்கள் இழந்து போயிருந்தால் மறுபடியும் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் மறுபடியும் கர்த்தர் அந்த வல்லமையோடு கூடிய அபிஷேகத்தை உங்களுக்கு If you தருவார். lost your power, if you ask by faith, once again the Lord will give you that might and power. பரிசுத்த ஆவியானவர் தான் பரலோக சந்தோஷத்தை நமக்குள் கொண்டு வருகிறார். Spirit of God when He gives us heavenly joy within us. ஆகையினால் தான் தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் உண்டாகிற சந்தோஷம் என்று நாம் படிக்கிறோம். That's why we read the kingdom of God is righteousness, peace and joy of the Holy இந்த Ghost. வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் சந்தோஷத்தை நமக்குள் மறுபடியுமாய் கொண்டு வர விரும்புகிறார். Right now Spirit of God wants to give you the heavenly joy in our நாம் hearts. எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? How many of you want to see the joy? எனக்கு அந்த பரலோகத்தின் சந்தோஷம் இன்றைக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? How many of you want the heavenly joy tonight? இன்றைக்கு நான் பரலோக சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Tonight I must see the heavenly joy. நான் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க I வேண்டும். must experience the heavenly joy. பரலோக சந்தோஷத்தினால் என்னுடைய ஜீவியம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும். Once again the life is renewed by the heavenly joy. பரலோக சந்தோஷத்தினால் என்னுடைய தரிசனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். By the heavenly joy my vision must be renewed. பரலோக சந்தோஷத்தினால் என்னுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட By the வேண்டும். heavenly joy my hope must be renewed. அதை விரும்புகிற எல்லாரும் தயவு செய்து சற்று நேரம் எழுப்பி நிற்போமாக. Those who desire, for some time shall we all stand.